ஓகே இதா ஹலோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ STR48 அப்டேட் இருக்கா? இல்ல ப்ரோ, இந்த அது படம் தக் லைஃப் டிராப்னு தக் லைஃப் சொல்றாங்க. அது உங்க ஓகே. இந்த படம் இப்போ நடக்கல. தக் லைஃப் நடிச்சிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு வந்தாதான் தெரியும். ஓகே. ஃபண்ட் இல்லாததுனால தான் அந்த படம் நடக்கலையோ STR48. அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு எப்படி ஹோல்ட் பண்ணுவாங்க அந்த படத்தை? பட்ஜெட்டாக ரொம்ப அதிகம் அந்த படம். ப்ராக்டிக்கல் உண்மை என்னன்னா பட்ஜெட்டாக ரொம்ப அதிகம். அதுக்கான பிஸ்னஸ் இப்போ இல்லை. இந்த படத்துக்கு இல்லை, எந்த படத்துக்குமே இல்லை. டிஜிட்டல் சேட்டலைட்லாம் பிஸ்னஸ் இல்லை. ரொம்ப ரிஸ்கான படம் தான் அது. ஹாய் கார்த்தி. ஹாய் ப்ரோ. நீங்க அதான் ஆல்ரெடி சிம்புவை பத்தி சொல்லியிருக்கீங்க. அவரோட மைனஸ் இல்ல, நேத்து வந்து ஒரு சிவகார்த்திகேயன் சினிமா பேக்கப் இல்ல, கரெக்டா அடுத்து படம் பண்ணி அடுத்து ஒரு ஒரு லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்காப்புல. அதை சிம்பு அதை பண்ணாமே இருக்கிறது தான். ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸு சிம்பு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் எங்க வருது? அதெல்லாம் கிடையாது. இல்ல, அவங்க சினிமா அனுபவம் பின்புலம் எல்லாமே சிவகார்த்திகேயன் கம்பேர் பண்றப்ப சிம்புக்கு அதிகம். அப்படி சொல்ல வரேன். KS ரவிக்குமாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லோகேஷ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். யார் பெரிய ஆளு இன்னைக்கு? அப்படி சொல்ல வரீங்க. ரைட்டு. கரெக்டு தான். அது பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கா அப்படி அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்றது கரெக்டான கரெக்ட் தான். கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ. என்ன விஜய் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸும் தீனாவும் ஒன்னா தானே வந்துச்சு. இது ரெண்டுத்துல எந்த படம் ப்ரோ பெரிய ஹிட் ஆச்சு? எனக்கு ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு. அதான் தெரியாதுங்க. அந்த டைம் ரெண்டுமே ஹிட் தான். ஏன்னா என்ன தீனா பார்த்தேன், எனக்கு தீனா வந்து எனக்கு பெருசா பிடிக்கல. பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வைஸ் பார்த்தா கூட வந்து அந்த படம் ரிப்பீட் வாட்ச் நிறைய பார்க்கலாம். துணிவு வாரிசு மாதிரி இருந்திருக்கும். அதான் அப்படிதான் இருக்கும். அதான் ப்ரோ, நல்லா டவுட்டா இருக்கு. அதான் கேட்டேன். சன் பிக்சர்ஸ் பிரச்சனை ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஏதாவது கேட்டீங்களா உங்ககிட்ட? தெரிலங்க, அதை பத்தி எதுவுமே தெரில. நான் கேட்டேன், 2-3 பேர்ட்ட. யாருமே தெரிலன்னு சொன்னாங்க. ப்ரோ. ஆமாமா, மங்காத்தகு. அது என்னன்னு மர்மமாவே இருக்கு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்போ விஜய் கில்லி படம் ரிலீஸ் ஆச்சுல, ரீ-ரிலீஸ். அது மாரி அடுத்தது துல்லாத மண்ணும் துள்ளும் படம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல. அது இருக்கிற எல்லா பாட்டும் எல்லாம் இட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் மூவிலும். இதுக்கப்புறம் நிறைய படம் ட்ரை பண்ணுவாங்க. இந்த படம் ஹிட் ஆனதுனால நிறைய படம் ரிலீஸ் ஆகும். பிடிக்கலன்னு சொல்ல, பட் ஆனா விஜய் எல்லா படம் வந்தாலும் அப்படி ஓடுமான்னு சொல்ல முடியாதுல்ல. அஜித்துக்கு அதேதான். கில்லி ஓடிடுச்சு, மத்த படமும் ஓடிடுமான்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல ப்ரோ, துல்லாத மண்ணும் துள்ளும் நல்லா இருக்கும் ப்ரோ. எல்லா சாங்ஸும் இட்டு நல்லா இருக்கும் தியேட்டர்ல கொஞ்சம் பார்க்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திருமலை வந்துச்சு, அது கூட கில்லி அளவுக்கு ஒரு இது இல்லைல்ல. நான் அதனால விஜய்க்காக கேட்கல, ஜென்ரலா என்னோட இது. அப்ப அஜித்துக்குமே மங்காத்தா வித்தா வேற படம் வந்தா அப்படி வருமா? விஜய்க்குமே கில்லி தவிர்த்து எல்லாமே இப்படி ஒரு பயங்கர பூமா வருமான்னு சொல்ல முடியாதுல்ல. போக்கிரி ரீரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து லிமிடெட் தியேட்டர்ல தானே பண்ணாங்க. ஏன் பெருசா பண்ணல? ரிலீஸ்ன்றதே ஒரு ட்ரெண்ட் தான். ஓகேவா? நல்லா போகுது அப்படின்னா 4 பேர் வந்து அடுத்தடுத்த படம் என்ன இருக்கோ அதை பார்ப்பாங்க, வாங்குவாங்க.
பட் இதே மாதிரி கலெக்ட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் வந்து கேள்விக்குறி தான். அதுதான் என்னோட இது கரெக்ட். அதுதான் நானும் சொன்னேன். ஏன்னா கில்லிக்கும் பார்த்தா மங்காத்தாவும் பார்த்தா ஹேட்ரஸே இருக்க மாட்டாங்க. ஆனா மத்த படத்துக்கு ஹேட்ரஸ் இருப்பாங்க. எனக்கு கத்தி பிடிக்காதுங்க, எனக்கு பிகில் பிடிக்காதுங்க, அதேதான் அஜித்துன்னு சொல்லுவாங்க. ஆனா கில்லி மங்காத்தானா அப்படி இல்லைங்க, அது பயங்கரமா இருக்கு படம் அப்படின்வாங்கல்ல, அதனால சொல்றேன். இல்ல விஜய் ஃபேனா எனக்கே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ப்ரோ தியேட்டர்ல மங்காத்தாவே பல வருஷம் கழிச்சு. அதுதான் இந்த மாதிரி ஒரு சில படம் வந்து எல்லாத்துக்குமே இதா இருக்கும். மரும குட்டி மாதிரியே இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல மங்காத்தா ரிலீஸ்ல. இல்ல அது கண்டிப்பா ஸ்டெப் எடுத்திருக்கலாம் ப்ரோ, ஆனா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல சன் பிக்சர்ஸ். அது சன் பிக்சர்ஸே டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ணல. ரெஜெண்ட் இவங்க அழகிரி பிலிம் தானே வாங்கினாங்க. கேக்குதா? ப்ரோ ஒரு டவுட் ஒண்ணு. சொல்லுங்க ப்ரோ. இது மங்காத்தா வந்து தயாநிதி அழகிரி கலைஞர் பேரன் தான் அவரு. ஆனா அதுக்கு முன்னாடி சண்டை ஒண்ணு போட்டுருந்தாருல ஒரு மேடையில, எப்படி வந்து ஒத்துக்கிட்டாரு அவங்க பேனர்ல? இல்ல அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல எனக்கு நான் யூடியூப்ல படிச்ச தயாநிதி அழகிரி அஜித் ஃப்ரெண்டு ஆரம்பத்துல இருந்து சொல்லுவாங்க. பிசினஸ் வேற கொள்கை வேற ப்ரோ. இப்போ ராமாயணம் போறாங்களா அந்த மாதிரி? இல்ல அப்படி கிடையாது. சண்டையுமே வந்து அவர் வந்து பொதுவா திமுக எதிராக சண்டைலாம் போடல. அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான். ஆனா அடுத்த நாளே போய் சமாளிச்சு சினிமாக்குள்ள அடுத்து போனாருங்க, பார்த்தாரு, என்ன சொன்னாரு, சினிமாக்குள்ள அரசியல் வந்து சேர்த்தாதீங்க, அரசியல்வாதிங்க எல்லாரும் வந்து சினிமாக்காரங்களை வந்து மிரட்டாதீங்க, வந்தே ஆகணும் ஃபங்க்ஷனுக்கு, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதுதானே இப்போ நினைச்சு கலைஞர் நூற்றாண்டு விழா சொல்லி நடந்துச்சுல, யாருமே வரலையே. அது போட்ட அஜித் போட்ட வேலைதான். ஒருவேளை அன்னைக்கு அஜித் அன்னைக்கு பேசல அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே வந்தாகணும்னு சொல்லியிருப்பாங்க. அஜித் போட்ட அன்னைக்கு வேலைதான் இன்னைக்கு அது அறுவடையா நிக்குது. அது ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. அது யாருமே அது இல்லாம நிறைய பேர் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல அடுத்த நாள் சிஎம் பார்த்தாங்கன்றாங்க. உங்க ஏரியா கவுன்சிலர் ஆமாங்க, பகச்சிட்டு இல்லைங்க, அவர் போய் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இந்த மாதிரி ஏன் நான் பேசுறேன். அடுத்த நாள் சிஎம் பார்த்து தானே அவனுங்க ஏங்க சிஎம்ஏ இது பண்ணிட்டு அப்படி இருந்துட முடியும். அடுத்த நாள் போய் அஜித் சிஎம் பார்த்துட்டாரு, ரஜினி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களால கவுன்சிலரை பகச்சிட்டு இருக்க முடியுமா? அதுவும் அப்ப 2006-11 திமுக எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். அரசியல் உள்நோக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தது. திமுக ஆட்சியிலே அதுதான் ப்ரோ இருண்ட காலம். ஆமா, அப்படி இருந்தப்ப அஜித் அடுத்த நாள் போய் பார்த்துட்டாரு. அப்புறம் எதுக்கு அவரு போல்டா முன்னாடி நாள் பேசினாரு, எதுக்கு போய் பார்க்கணும்னு சம்மந்தம் இல்லாம லாஜிக்கெல்லாம் பேசுறாங்க. அதுக்கு சொல்ல நம்ம உங்க ஏரியால கவுன்சிலர் எடுத்து பேசினாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு வரும். நீ எப்படி எங்க அவர் பேசினதுமே சிஎம் கிட்ட அவர் பேசினதுமே கலெக்டர் ரிக்வஸ்ட் தான் வச்சாரு, ஐயா இந்த மாதிரி நடக்குதுங்க, ஃபங்க்ஷன் நடக்குதுங்க, ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நிறைய பேர் வந்து சினிமாக்காரர்களை வந்து மிரட்டி கூப்பிடுறாங்க, அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அடுத்த நாள் போய் கலைஞரை தான் பார்த்தாரு, வேற என்ன, அவர் ஸ்டாண்ட்ல இருந்து மாறலைங்க. ஆனா இப்ப சோசியல் நெட்வொர்க் இருக்கிறப்ப அஜித் இப்படி பேசியிருந்தாருன்னா பயங்கர சென்சேஷன். அப்ப சோசியல் நெட்வொர்க் தான் எல்லாம் பேசு. இன்னும் அது அவர் பேசின வீடியோவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் எங்கேயுமே. இப்பதான் அஜித் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் இந்தியா ஃபுல்லா அது பயங்கர ட்ரெண்ட் ஆயிடும். ஏங்க அப்போ வந்து ரஜினி வந்து எந்திரிச்சுனே கை தட்டினாருங்க பக்கத்துல, ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு சிஎம் பக்கத்துல இருந்து ரஜினி வந்து ஒரு மாதிரி பாப்போம், ஏன்னா இவனு கை தட்டுறான். ரஜினி மறண்டு போய் கை தட்டினாரு, எந்திரிச்சுன்னு கை தட்டினாரு. ரஜினி ஒரே ஆள் கை தட்டினாரு. ஆமா ஆமா ஆமா. அவரு ஏன் ப்ரோ போன அடுத்த நாள் அதனாலதான் கலைஞரை பார்க்க அவருதாங்க தூதே, அவருதானே பேச வச்சு. இல்ல அது அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு லாஜிக்னு கொண்டு வரீங்க. இல்ல யாரு காலில் விழுந்தா? இப்ப ஜல்லிக்கட்டு போனப்ப அஜித் நாசர் காலில் விழுந்தாரு, சத்யராஜ் காலில், அவரு யாரப்பாருமே விழுந்திருக்காரு. அஜித்தோட ஆரம்பத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னாவே தெரியும். அப்படி இருக்கப்ப கலைஞர் காலில் விழுந்தது இதுக்காக தான் விழுந்திருப்பாருன்னு ஒரு
நம்ம என்ன வேணாலும் நினைச்சுக்கலாங்க, என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். அதுக்கு காம்படிஷன் நம்ம கத்தாவா அதுவா என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். ப்ரோ மங்காத்தாக்கு என்ன பிரச்சனை ப்ரோ இருந்தது? அந்த ஸ்டுடியோ கிரீன் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாங்கினாங்க, அதுக்கப்புறமா வந்து கடைசியில சன் பிக்சர்ஸ் போச்சு, கையில போச்சு. ஸ்டுடியோ கிரீன் கூட ட்ரை ஸ்டுடியோ பண்ணாங்க. வாங்குறதா இல்ல ஸ்டுடியோ கிரீன் வாங்குறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளம்பரமும் வந்துச்சு ஸ்டுடியோ கிரீன் போட்டு. அந்த டீல் ஏதோ சரி வரல. அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் போயிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல மாத்தினாங்களா ப்ரோ? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே நாள் தாங்க வந்துச்சு ஸ்டுடியோ கிரீன் இருந்து, ஒரே நாள் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சன் பிக்சர்ஸ் போயிடுச்சு, அவ்வளவுதான். ப்ரோ கார்த்தி ப்ரோ 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 நேற்று இந்த ராபின்சன் திமுக டாபிக் பேசுறப்ப ஸ்பீக்கர் விட்டு ஓடிட்டாரு. அடுத்தது விஜய் டாபிக் பேசுறப்ப திருப்பியும் ஸ்பீக்கருக்கு வந்து வர்மத்தை கக்கிட்டு இருந்தாரு. மனசு முழுக்க வன்மம் வச்சிருக்காரு ப்ரோ அவரு. திமுக டாபிக் பேசுறப்ப ஓடிடுறாரு. கூப்பிட்டு கேளுங்க என்ன கீழே வைக்கிறாரு அவரு. விஜய் பிடிக்காது டிஎம்கே சப்போர்டர்ன்ட்டாரு டார்கெரியன். அவரு விஜய் பிடிக்காது டிஎம்கே சப்போர்டர்ன்ட்டாரு. அப்புறம் என்ன அதாங்க, அது திமுக பத்தி பேசுறப்போ கீழே போயிடுறாரு. விஜய் டாபிக் வந்ததும் திருப்பியும் மேல வந்தாரு. தெரிஞ்சதுதானே. அதான் கார்த்தி ஒரு கோடி டைம் சொல்லியிருக்காரு தெரியுமா. அப்புறம் நேற்று வேற உருட்டுறாரு, விஜய் பிடிக்காதாமா, ஹேட்ரான்னு கேட்டா ஹேட்டர்லாம் இல்லைங்க பிடிக்காது அப்படிங்கிறாரு. அவர் சட்டையை பிடிச்சி உள்ள இல்லைங்க ஸ்பீக்கருக்கு. கார்த்தி ப்ரோ நேற்று யூடியூப்ல பார்த்தேன், கில்லி படம் வந்து அந்த அளவுக்கு வந்து வசூல் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி கூட்டம் சொல்லியிருந்தீங்களே. வசூல் வரலாம் சொல்லுங்க, பட்ஜெட் அதிகமா வந்துச்சு. கரெக்டா கேளுங்க. அதாவது 8 கோடி பட்ஜெட் இருந்தாங்க, ஆனா 50 கோடிக்கு எப்படியும் வசூலா இருக்குன்னாங்க. அது நான் சொல்லலைங்க, அவர் ஏன் பத்திரமா சொல்லிட்டாருங்க பேட்டியில. என்கிட்ட வராதிங்க. அவரே சொல்லிட்டாரு பட்ஜெட் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த டைம்ல வந்து பட்ஜெட் வந்து 2 மடங்கு மேல அதிகம் விஜயோட மார்க்கெட்டோட. அதனால பெரிய லாபம் கிடைக்கல. இன்னொரு படம் எனக்கு பண்ணி கொடுக்குன்னு சொல்லி நான் விஜய்கிட்ட கேட்டேன். இந்த படம் எடுத்தா எனக்கு இந்த படத்துல லாபம் வருமோ தெரியாது, இன்னொரு படம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி விஜய்கிட்ட கேட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு பேட்டியில. ஆனா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அது உண்மையும் கூட அந்த படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஏப்ரல் 14 தான் ரிலீஸ் ஆச்சு. 17 ஒரு வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. கொஞ்சம் ஃபைனான்ஸ் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அந்த படத்துக்காக இல்ல, அவருடைய முன்னாடி கமிட்மெண்ட் பின்னாடி கமிட்மெண்ட், அவருடைய கமிட் பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா ரத்தனமே சொன்னாரு ப்ரோ, தூள் படத்துல விஜய் நடிக்கணும்னு போய் ட்ரை பண்ண அவர் வேணான்ட்டாரு. ப்ரோ பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ அந்த படத்துக்கு கில்லிக்கு? ஆனா தெரியாது. சாமி முந்திச்சு வந்து ராபின்சன் இல்லையா? இருக்காரு ப்ரோ, இழுங்க உள்ள. ஸ்பீக்கருக்கு வர மாட்டார்ல. தம்பி கீழ இருக்காரு, தம்பி லிசன்ல இருக்காரு. தம்பி என்னங்க அவன வந்து சண்டை போட்டுறாரு. ப்ரோ நேத்து சம்மந்தமே பேசினாரு ப்ரோ அவரு. தம்பிட்ல பேச முடியல நேத்து. கார்த்தி ப்ரோ நேத்து ஒரு சம்மந்தமே இல்லாம ட்ரிகர் ஆகி பேசினாருங்க. எதுக்கு வந்து அப்படி பேசினாருன்னு தெரியல. அவர்கிட்ட பேசி வேஸ்ட் இல்லைங்க. ஏதாவது கான்ட்ரவர்ஷியலா டாபிக் போய் அப்படி போய் பேசினா கூட ஓகே, ஒண்ணுமே இல்லைங்க. சும்மா வந்து ஒரு வேர்டு சொன்னதுக்கு ஏங்க புலினா என்னங்க, புலினா என்னங்க, அதை தப்பா சொல்லிட்டாங்க. புலிங்கிறது இல்லைங்க, புலினா என்ன, ஒரு டீப் போட்டோ வச்சிருக்காரு அதனால புலிங்கிறாரு, அதுல என்ன தப்பு? தப்பா இருக்கா என்ன? புலின்னு சொன்னதுக்கு ட்ரிகர் ஆகி வந்து அவர் அவ்வளவு தூரம் பேசணுங்கிற அவசியமே இல்லைங்க. என்ன தெரிஞ்சுக்கிறீங்களா? டார்கெரியன் பேர் வச்சிருக்கீங்க, டிராகனை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம். கார்த்தி ப்ரோ எஸ்டிஆர் பத்தி ஒரு क्वेश्चन கேட்கலாமா? இல்ல அந்த எஸ்டிஆர் 48 ஹோல்டுன்னு சொன்னீங்களே, அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடியே சொன்னீங்களா ப்ரோ ஸ்பேஸ்ல ஏதாவது, இல்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க? அது ரொம்ப நாளாவே ஹோல்ட்ல தான இருக்கு. காரணம் டிஜிட்டல் ஓடிடி தான் இருக்கு. இல்ல ஐ மீன் இல்ல பட்ஜெட்டாவே கொஞ்சம் அதிகம், அந்த படம் ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் அதிகம். அதனால அப்படியே வந்து எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், பிளானிங்கே எப்படி பண்ணலாம்,
கரெக்டாக இந்த படத்தை ஆரம்பிச்சா அந்த பட்ஜெட்ல முடிச்சிடணும். அதுக்காக வந்து முன்னாடியே ஒரு சின்ன மினியேச்சர் படமாலாம் எடுக்கணும்லாம் பிளான் பண்ணாங்க. அதனால தான் டிலே ஆகுது. அதுக்குள்ள தக் லைஃப் நடிக்க போயிருக்காரு அவரு. இல்ல அது எடுக்கலையா அந்த டெஸ்ட் நான் கேள்வி டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க கேள்விப்பட்டேன். அதுக்கான வேலை போயிட்டு இருக்கும் ப்ரோ. அது கரெக்டா தெரியல. ஹைலைட் ரியல் எஸ்டேட் விளம்பரத்துல நடிச்சிட்டு இருப்பாரு பாருங்க. அப்பதான் இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு ஹீரோவா ஐ மீன் ஒரு டாப் 10ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து அவர் தான் கண்ட்ரோல் பண்ணல இல்ல ப்ரோ இதெல்லாம். இது இட்ஸ் நாட் லைக் ப்ரொடக்ஷன் இஷ்யூ அதெல்லாம் இல்ல. பட் ஒரு ஹீரோ நினைச்சா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி ஒரு அதுக்குதாங்க சொன்னேன். நேத்து வந்து சிவகார்த்திகேயன் கூட எப்படி இருக்காப்புல அவர் அடிக்கடி அந்த டைரக்டரோட இது எப்படி ப்ரோ? சி இவ்வளவு நாள் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து உக்காந்துருக்காரு. அவரு என்ன ஆகுறது இதனால? அவருக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கும்? ஒரு ப்ராஜெக்ட் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நடக்குதா நடக்கலையான்னு தெரியாம ஒரு மனநிலையில அவர் இருப்பாரு. அது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு ப்ரோ. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்களே ரொம்ப பெருமையா சொன்னீங்க. இந்த ஒரு படம் பண்ணாலே ஒரு 3-4 படம்க்கு ஈக்குவலா வந்து நிக்கும்னு சொன்னீங்க. அதுதான் அவரோட சிம்புவோட மைண்ட் செட்னு சொன்னீங்க. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ லாட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல. ப்ரோ விடுதலை 2 ஏதோ இன்னும் பெண்டிங் ஒர்க் இருக்கா என்ன? ஏதோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏதோ இருக்கானா ப்ரோ? போயிட்டு இருக்கு இப்போ தென்காசியில. விடுதலை 2 இன்னொரு ஒரு மாசம் விடுதலை 2 ஆமா தான். ப்ரோ 2 தான் தென்காசியில போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு அப்ப மாசம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல போட்டது ப்ரோ அது எப்படி? அது எடுத்த வரைக்கும் போட்டதுங்க. ஓகே கம்ப்ளீட் பண்ணாமே போட்டுருக்கீங்க. ஏன் ப்ரோ அடிக்கடி எஸ்டிஆர் வந்து முதுகுல குத்துறாங்க. யார்தான் ப்ரோ அது? ஏங்க எஸ்டிஆரா அஜித்தா? சொன்னாரு எஸ்டிஆர் அஜித்தாங்க, தப்பா சொல்றீங்க. 10 தலையில கூட அஜித்தும் சொல்லுவாரு, மங்காத்தால கூட சொல்லுவாரு. ஏங்க இப்ப எல்லா படத்துலயும் சொல்லுவாருங்க. 10 தலை ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருப்பாருல, இனிமே நான் வரேன், இனிமே என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாரு. அவரே தாங்க என்ன வந்து இது பண்ணிட்டாங்க. அவரை யாரு ப்ரோ தடுக்கிறாங்க? அவரே தான். அவருக்கே இது பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பேசிட்டு இருப்பாரு. அவர் அப்பா இருப்பாரு. அப்படிதான் இருக்கலாம். இல்ல அவருக்கு அவரே தான். அவர் இத்தனை வருஷமா சினிமால இருக்காரு. ஒரு பிளானிங் இல்ல. கிட்டத்தட்ட 2 படம் டைரக்ட் பண்ணிட்டாரு. ஒரு படமா 2 படம். 9 அவர் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். வல்லவன் அவர் தான் பண்ணாரு. 20 வயசுலயே பண்ணாரு. 21 வயசுலயே பண்ணாரு. டைரக்ஷன்லாம் பண்ணாரு. பட் ஆனா அவருக்கு சினிமா புரியல, பிசினஸ் புரியல, பிளானிங் இல்ல. ஒரு படம் சரி ஓகே கமிட் பண்றோம், இந்த படம் நடிக்கிறோம், இது எப்போ ரிலீஸ் ஆகும், எத்தனை நாள் ஷூட்டிங் போகும், எப்போ ரிலீஸ் ஆகும், ஸோ இதை முடிச்சுட்டு என்ன படம் பண்ண போகிறோம், அந்த பிளானிங் கொஞ்சம் சுத்தமாக இல்லைங்க அவர்கிட்ட. அதுக்கான மிஷனே கிடையாது. மற்ற ஹீரோலாம் அப்படி கிடையாதுல்ல. இப்போ பாருங்க அஜித்தே வந்து விடாமுயற்சி வந்து டிலே ஆகுது அப்படின்னா டக்குன்னு வந்து போயிட்டாரு. அதுக்கு பெரிய சேஞ்ச் எல்லாத்துக்குமே இப்போ அப்படி கிடையாதுங்க. எத்தனை நாளைக்கு உட்காந்துட்டு இருக்க முடியும்? அது பண்ணணும்ல. இப்போ இந்த படம் நடிக்கிறோம், ஓகே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த டைம்ல ரிலீஸ் ஆகும், அது முடிச்சோடனே இந்த படம் நடிக்கணும். இப்போ விஜயெல்லாம் பாருங்க, விஜயெல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்காரு. இத்தனை வருஷத்துல விஜய் படம் வருஷம் ஒரு படம், ப்ராப்பர் பிளானிங்ல ஒரு படம், இந்த டேட்ல தான் ரிலீஸ், அதெல்லாம் பண்ணிட்டே இருக்காருல. இந்த கால்குலேஷன் இல்லை சிம்புட்டு சுத்தமாக கிடையாது. சிம்பு தவிர மற்ற எல்லா ஹீரோட்டும் இருக்கு, சிம்புட்டு மட்டும். ப்ரோ மன்மதன் ஏஜே முருகன் தானே டைரக்டர்? அதுவே கான்ட்ரவர்சி வந்துச்சுல்ல. அவர் தான் நான் டைரக்ட் பண்ணேன், அவர் டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருந்தார்ல. மன்மதன் கிட்டத்தட்ட சிம்பு தான் பண்ணது. அஜித்தும் அடிக்கடி தன்னை வந்து முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பார்ல ப்ரோ. அது ஃபேன்ஸ்க்காக சொல்றது. சொல்ல மாட்டாருங்க, படத்துல ஒரு சீன் வச்சிருவாருங்க. லேட்டஸ்டா வந்து துணிவு படத்துல கூட பாருங்க, பிளாஷ்பேக்ல வந்து அது வந்து ஒரு சைக்காலஜிங்க. சைக்காலஜி எப்படின்னா, ஒரு இப்போ என்கிட்ட வந்து என்ன வச்சே சொல்றேன் பாருங்க, என்கிட்ட வந்து இவ்வளவு பேர் பேசுறீங்க, என்ன சொல்றீங்க, நான் சொல்றேன் நான் ரொம்ப சாதாரணமா இருந்த வந்த ஆளுங்க இது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. இது நான் வந்து ஹாய் ப்ரோ அப்படின்னு பேசினோன்னு வச்சுக்கோங்களேன், யார் அவன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா.
அந்த கனெக்ட் இருக்காது உங்களுக்கு. எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஃபெயிலியர்ஸ் தான். ஏங்க நான் ரொம்ப சாதாரணமாக வந்தவங்க, நான் வந்து வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு அது சினிமாக்கு வேலை கிடைச்சா போதும் வந்தாங்க அப்படின்றபோது உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்குல்ல. அதுதான் அப்ப அவரே ஒரு பில்டப். நான் வந்து ஒண்ணுமே இல்லை, நான் வந்து ஒண்ணுமே இல்லாம வந்தவங்க, எல்லாரும் இது முதுகுல குத்துனாங்க, அது மீறி நான் வந்தவங்க. இது சொல்லும் போது என்னன்னா, ஆமாமா உங்களுக்கும் ஒரு துரோகம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே எல்லாரும் துரோகத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல அது படிக்கிறதுல இருக்கட்டும், படிக்கிறதுல எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கும் இல்லையா. அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், பர்சனல் கனெக்ட் இருக்கும். பர்சனலாக என்னன்னா முதுகில் குத்திட்டாங்க, ஆமா முதுகு எல்லாருக்குமே முதுகில் குத்தின இன்சிடென்ட் ஏதோ ஒன்று இருக்கும். முதுகு குத்திட்டாங்க மீன்ஸ் துரோகம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இவன் துரோகம் பண்ணிட்டாங்க, அவன் பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டாஃப்ஸ் பண்ணிட்டாங்க, ப்ரொஃபஸர் பண்ணிட்டாரு, ஃபேமிலியில் இருக்கவங்களும் பண்ணிட்டாங்க, சித்தப்பா பண்ணிட்டாரு, பெரியப்பா பண்ணிட்டாரு, ஏதோ ஒன்று இருக்குல்ல. இந்த ஒரு கனெக்ட் தான், இந்த கனெக்டை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காரு அவர், எல்லா படத்துலையும் கொடுத்துட்டே இருக்காரு. ஏன் அவரை வந்து திரும்ப திரும்ப நீங்க வந்து லைக் பண்றீங்க அப்படின்னா, பாத்தீங்களா முதல்ல குத்துனாலும் தலை எதிர்த்து வந்தாரு பத்தியில. யாரும் லைக் பண்ணல ப்ரோ, ட்ரோல் தான் ப்ரோ பண்றாங்க. இன்னைக்கு ட்ரோல் ஓவர் டோஸ் ஆகும் போது ட்ரோலா தெரியுது உங்களுக்கு, ஆனா அப்போ வந்து லைக் பண்ணது அதுதான். அப்ப லைக் பண்ணது அதுதாங்க. அப்ப லைக் பண்ண விஷயம் என்னன்னா, அப்பயே சொல்லுவாங்க, ஏங்க தலா வந்து எவ்வளவு படம் ஃபிளாப்புக்கு தலா ஒரு படம் வந்தா ஓப்பனிங் இருக்குங்க, அவர் எல்லாம் அப்படி பண்ணிட்டாருங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்பத்திங்க, அது சிம்பத்தி சைக்காலஜியா பாத்தீங்கன்னா அது ஒரு சிம்பத்தி. அது வந்து கனெக்ட் ஆகும் நிறைய பேத்துக்கிட்ட. ப்ரோ நீங்க சிம்பதின்னு சொல்றங்காட்டிக்கு சொல்றேன், இப்போ எல்லா ஆக்ட்ரஸுமே வந்து ஏதோ ஒரு படத்துல வந்து ஸ்டண்ட் ஆகும்போது ஏதோ ஒரு அடிப்படுதான், ஆனா இவருக்கு மட்டும் அடிக்கடி பாத்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று. அதுதாங்க சொல்றேன், கொஞ்சம் அது அந்த சிம்பத்தி வந்து ஓவர் டோஸா ஆகும்போது ட்ரோல் ஆயிடும், அவ்வளவுதான். சிம்பு வந்து மாநாடு வந்து ஆடியோ லான்ச்ல அழுதாரு, ஓகேவா. சொன்னாரு எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க, நான் படமே ரிலீஸ் பண்ணக்கூடாதா, சரி ஓகே அவங்களை நான் பாத்துக்கிறேன், என்னை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னாரு. அதுதான் ஹிட்டு. ஆனா இதே சிம்பு வந்து வீட்டுக்கு ஆடியோ லான்ச்ல வந்து திரும்ப 10 ஆடியோ லான்ச்ல வந்து அழுதுந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா இதே வேலையா போச்சு, ஆடியோ லான்ச் அழுது அப்படின்னு இருப்பீங்க. அது சிவகார்த்திகேயன் நடந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து ரெமோல ஓகே அதுக்கப்புறம் இன்னும் அழுதுவேன், எப்ப பாரு ஆடியோ லான்ச். அவரு வந்து விஜயவாசல அழுதுட்டாரு, அதுக்கப்புறம் ரெமோல அழுதுட்டாரு. 2 டைம் மறந்தவன் என்னாச்சு, இப்ப 10,000 மைக்க பிடிச்சா ஏதோ அழுக வேண்டியது அப்படின்னு அவரே அதை புரிஞ்சுட்டு சொல்லிட்டாரு ஒரு டைம், இல்ல நான் அழுக மாட்டேன் ஸ்டேஜ்ல இனிமேட்டு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆரம்பத்துலதான் எக்ஸ்போஸ் நினைக்கிறேன் ப்ரோ, அது அந்த டைம்ல கால் உடஞ்சதுன்னு சொன்னப்போ எக்ஸ்போஸ் ஆகுறது வந்து எப்போ வேணாலும் ஆகுங்க, எப்போ வேணாலும் ஆகும். அது கார்த்திக் ப்ரோ, அது நம்ம ஆடியன்ஸை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. திடீர்னு வந்து நம்பிடுவாங்க, திடீர்னு நம்பவும் போயிடுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய பொய் சொன்னா கூட உண்மை நம்பிடுவாங்க, நீங்க உண்மையே சொன்னா கூட போயா சும்மா பார்த்தாலும் அப்படின்றவாங்க. அவங்க பல்ஸே வேற ப்ரோ. ஆனா முதல்ல அதுக்கு ஃபயர் விடுவாங்க ப்ரோ, டாம் க்ரூஸ் எடுத்து போடுவாங்க. டாம் க்ரூஸ் ஹாலிவுட்ல டாம் க்ரூஸ் ஒரிஜினல் ஸ்டன் பண்ற மாதிரி இந்தியாவிலே ஒரிஜினல் ஸ்டன் பண்ற ஒரே ஆர்டிஸ்ட் தலா ஜெயித்துப்பாங்க. கார்த்திக் ப்ரோ, ஒரு ஃபன் ஃபேக்ட், நீங்க ஆழ்வார் டைமுக்கு முன்னாடி வந்து அஜித் ஃபேனா தானே இருந்தீங்க, நீங்களே ஒரு தடவை ஸ்பீச்ல சொன்னீங்க. ஆமா உண்மைதான், என்ன இருக்கு இப்போ கலிகளி ஊத்திட்டு இருக்கீங்க. உண்மைதாங்க, கலிகளில ஊத்தலைங்க. இப்பதான் நான் ஏர் ஃபேன் இல்ல, யாருக்கும் ஃபேன் இல்லை. இங்க ஆழ்வார்லாம் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறுத்து ஓடி இருப்பீங்க, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டீங்க, அப்படியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் மாறினீங்களா ப்ரோ? உங்களை சுத்தி உங்களுக்கு மாறல, இதுக்கப்புறம் வந்து வேணாம் அந்த எல்லாரும் அது எப்படி சொல்றேன்னு ரொம்ப ஓவரா ஊட்டியாச்சு. அப்பதாங்க உடம்பு குறைச்சிருந்தாரு அவரு, ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன், அதுதான் உடம்பு குறைச்சு ஃபர்ஸ்ட் படம். திருப்பதியிலே உடம்பு குறைச்சு திருப்பதியிலே அதெல்லாம் உடம்பு கரெக்ட் பரமசம் உடம்பு குறைச்சிப்பா. அப்ப முடி வச்சிருப்பாரு நிறைய, அப்புறம் கட்டிங்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போட்டோவே வந்து அந்த கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு போட்டோ வரும். அதெல்லாம் வந்தானே அது வந்து பாரு, அப்ப வேற போக்கிரியா ஒரே நாள் ஒவ்வொரு போக்கிரி அது இதுன்னு பாட்டு வேற பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து சொல்லித்தரவான்னு பாட்டு, இந்த பக்கம் போக்கிரி பொங்கல்னு போட்டு பொழந்துட்டு இருப்பானுங்க.
இந்த படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ல போடும்போது ஆழ்வார் பாட்டு போடுறதா இல்ல போக்கிரி பாட்டு போடுறதுனா ஆழ்வார் பாட்டு போட்டோவா பஸ்ஸே கிண்டலிக்கும். சொல்லித்தரவா சொல்லித்தரவா சொல்லித்தரவான்னு ஏ எல்லாரும் பொண்ணுங்கள்ல இருந்து கிண்டல் அடிப்பாங்க. போக்கிரி மாத்த அப்படிம்பாங்க. போக்கிரிலாம் வேற லெவல்ல இருக்கும்ல பாட்டு. முத்தம் முத்து கொடுத்தல் முத்தமிழ் அந்த பாட்டு அந்த ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும் ப்ரோ. பயங்கர ட்ரெண்டியா இருக்கும் அந்த டைம்ல. போக்கிரி பொங்கல் இருக்கும், டோல் டோல் தான் அடிக்கிறான் அந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நம்ம வந்து பிடிக்கும் உன்னை பிடிக்கும் அழகா உன்னை இப்படி இருக்கும் நம்பால் பாட்டு. இந்த பக்கம் வச்சு செய்வாங்க. நம்ம போயிட்டு வந்து டிரைவர்கிட்ட போயிட்டு அண்ணா ஆழ்வார் போடுங்கண்ணே அப்படிங்க. ஆழ்வார் போட்டதுக்கு அப்புறம் பஸ்ஸே ஓட்டும். சரி ஓகே வேலை அது காலேஜ் பஸ் தான். காலேஜ் சரி வேலைக்கு ஆகுது அப்படின்னு அவனுக்கு போக்கரி பொங்கலை போட்டு பொழத்துக்கிட்டு இருப்பானுங்க அந்த பக்கம். ஓரம் ஓப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக்கரி போட்டு போக்கரி பொங்கலுக்கு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருப்பானுங்க பஸ்லயே. ஆனா ஒரே இந்த சீசன் இல்லைங்க ஆமா எல்லாரும் அஜித் பண்ணிட்ட போய் எப்படி அஜித் பண்ணா மாதிரி கேட்டா மெச்சூரிட்டி அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க ப்ரோ. நீங்க தான் ப்ரோ ரியல் மெச்சூரிட்டி அந்த மாதிரி இருக்கீங்க. உண்மையிலேயே இந்த சீசன் எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா நம்ம அந்த டைம்ல. உண்மையிலே அப்படி கிடையாது. அப்போ வந்து ஒரு டைலமோல இருப்போம் இல்லையா, இதுவா அதுவா அப்படி இருப்போம். அப்ப சொல்றேன் நான் ஃபேஸ் பண்ணது சொல்றேன். அப்ப நம்ம சொல்லியிருப்போம்ல தலை தலை பாட்டுறா அந்த மாதிரி. அவனுக்கு பாட்டை போட்டு இதெல்லாம் ஒரு பாட்டாடா அப்படின்னு வந்து 4 பேர் நம்மள ரவுண்டு கட்டி வாழ்ந்துருவானுங்க. அங்க வேற அவனுங்கள சரி சரி விடு விடு பாட்டை மாத்த சொல்லு நம்மளே சொல்லிடுவோம் ஒரு கடத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம. சரி ஓகே விடு போக்கிரியே போட்டுக்கப்போ என்ன போட்டுக்கப்போ இதை திரும்ப கேட்குறியம்னு வேணா விட்டுறா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவனுங்க போட்டு பஸ்ல இருந்து நம்ம ஒரு எனக்கு வந்து நான் டிப்ளமோ படிக்கும் போது ஒரு 15 கிலோமீட்டரா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அந்த 3/4 மணி நேரமும் நம்மளை வச்சு செஞ்சு அனுப்புவாங்க. சரி நம்ம அதெல்லாம் தாங்கிட்டோம். சரி இருங்கடா படம் வருமோ பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி வெட்டி சவால் விட்டு உட்காந்துருப்போம். என்னாச்சு ஆழ்வாருக்கு பொக்கரி ரிலீஸ் ஆகுது. முதல்ல பாக்குறது ஆழ்வாருங்க. ஆழ்வார் பாக்குறோம் ஒரு இடத்துல. அதே மாதிரி ஒரு 15 பேர். இந்த 15 பேரும் வந்து ஆரம்பிச்ச இன்ட்ரோடக்ஷன்ல வந்து அவரு கிருஷ்ணர் வேஷம் போட்டு வருவார்ல, நான் கடவுள் அப்படின்னு வருவார்ல, அங்க ஆரம்பிச்சானுங்க. அங்க ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு மனுஷனை வந்து எப்படின்னா அப்படி ஒரு ரேகிங் படம் பார்க்க விடாம அது நடுவில் உட்கார வச்சுட்டானுங்க. என்ன நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த பக்கம் 4 பேர் இந்த பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. இல்ல டே கிளைமேக்ஸே நான் பாக்குறடா ஒழுங்கடா வெளில போறேன்டான்னு போயிட்டேன் எந்திரிச்சு. சரி அதோட முடிஞ்சிச்சா அதோட சந்தோஷமா படம் அப்படி கிடையாது. அடுத்த ஷோ விஜய் ஃபேன்ஸ் பக்கத்து தியேட்டர்ல. விஜய் ஃபேன்ஸ் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதானே, ஃப்ரெண்டோட கேங்னா அப்படிதானே இருக்கும். விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் அப்படிதானே இருக்கும். இன்னும் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வாயை மட்டும் உட்காந்துட்டானுங்க. இவனு இந்த படத்துல வர மாதிரி ரஜினி முருகன்ல வர மாதிரி இருங்க பாயிண்ட் ஒரு டாப் மாதிரி உட்காந்துட்டானுங்க. அவனுக்கு என்ன பண்ண முடியும்? அங்க ரொம்ப ஓவர் வாய் நம்ம தான். அவனுக்கு வந்து ஆனா டேய் பாடுறா இப்படி பண்றானுங்க. சரி சரி விட்றா விட்றா அவனுக்கு அப்படிதான் பேசணுங்க. டேய் காப்பாத்துங்கடா அப்படின்னு அவனுங்க அமைதியா உட்காந்துட்டானுங்க. அவனுங்க எதுவுமே பேச மாட்டேறானுங்க. அப்படியே போச்சு. சரி ஓகே இந்த படத்தை தான் தப்பிச்சு வெளில ஓடி வந்துட்டான். நான் கிளைமேக்ஸா பாக்கலங்க ஆழ்வார் இது வரைக்கும். சத்தியமா இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இவனுக்கு பண்ண டார்ச்சர்ல வெளில வந்துச்சிட்டேன். 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து வெளில தேட்டரை விட்டே வெளில வந்துட்டேன். முடிச்சோன்னா அப்படியே போக்குறீங்க பக்கத்து தேட்டரு. அதுவும் முன்னாடி புக் பண்ணதான். அங்க கூப்பிட்டு போய் அங்கேயும் வந்து அங்க இந்த ஃபர்ஸ்ட் போக்கிரி பொங்கல் பாட்டுல ஆரம்பிச்சானுங்க. போக்கிரி பொங்கல்ல ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் அங்கேயும் ஒரு அதுலதான் தெரிஞ்சுட்டேன். ரைட்டு ஓகே இனிமேட்டு நம்ம வந்து யார் ஃபேனு எந்த ஃபேனு எங்கேயுமே பேசக்கூடாது. வாழ்க்கையில இது மறக்க முடியாத நாள். இதுக்கப்புறம் எங்கேயுமே இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது அங்கதான். ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃபாண்ட் வரும். எனக்கு நடந்த சம்பவம் வேற யாருக்கு நடக்க கூடாது. அதுக்கும் ஒருத்தனை பழி வாங்கினேன். ஒரே ஒருத்தனை மட்டும் பழி வாங்கினேன் சூராண்டிக்கு. ஆனா ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம்லாம் எனக்கு பெருசா மைண்ட் இல்லை. விஜய் அஜித் எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம்லாம் விட்டுட்டேன். அது வந்து வெளில வந்து விஜய் அஜித் அது அப்பெல்லாம் தோணலைங்க பெருசாலாம். பில்லெல்லாம் வரும்போது அந்த மாதிரிலாம் தோணல. அப்புறம் அசல் வரும்போது வந்து திரும்ப மொக்க இதுங்கடா படத்துக்கு படம் இப்படிதானே இந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிருச்சு. சூறால மட்டும் அசலுக்கு தான் கடைசி ஆடியோ லான்ச். ஆடியோ லான்ச் இல்ல
ஏதோ ஏதோ ஒன்று ஒரே இது ஒரு மாதிரி ஃபங்க்ஷன், வச்சாங்க. அந்த பூஜை ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் கடைசி கடைசி ஃபங்க்ஷன். அந்த ஜி அசல்லாம் வந்து ஏங்க, அசல்லாம் வந்து அமைதியா உட்காந்துட்டாங்க. எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா உட்காந்துட்டு அப்படி இருந்துச்சு பாருமா, ஓகே பாய் அப்படின்னு வந்துட்டு அவ்வளோதான். யாருக்கிட்டையுமே நம்ம எதுவுமே காமிச்சிக்கல. நல்லா இருந்தா பேசுவோம், நல்லா இருந்தா விட்டுருவோம். அதே மாதிரி சுறாக்கு பயங்கரமான ட்ரோல் இருந்தது அப்ப. ஆமா, சுறா நானும் ட்ரோல் பண்ணியிருக்கேன். என் பக்கத்துல இருந்தவனா வந்து இன்ட்ரோடக்ஷன் சைட்ல வந்து அப்படின்னு கத்திட்டு இருந்தான். அவரு டக்குன்னு வந்து கடல்ல இருந்து இடிச்சிட்டு வருவார்ல, அவனை பிடிச்சி 2 கொட்டுக்கா வச்சு என்னடா அது அப்படின்னு, மாசு அப்படின்னா, இதெல்லாம் மாசுன்னு சொன்னீங்கன்னா உனக்கு தேட்டர் விட்டு வெளில அனுப்பிச்சிடும். அப்போ தேட்டர் நம்ம ஆளுங்கள்ல பழக்கம் இல்லை எல்லாருமே. இப்போ சேலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோம்ல இல்லை சினிமால தேட்டர்ல வேலை செய்யறவ, டிக்கெட் குடிக்கிறவ எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஏதோ ஒன்று சொன்னோம்னா டக்குனு வந்துடுவானுங்க 10 பேர். அந்த மாதிரி ஒரு ஒழுங்கா படம் பாரு உட்காந்துட்டு இந்த சவுண்டு கிட்ட விட்டு விசில் இதெல்லாம் வச்சுக்க கூடாதுன்ட்டு அப்புறம் தேட்டர் விட்டு வெளில அனுப்பிச்சிடும். ஏன்னா அப்பதான் இவங்களுக்கு நான் தான் கூப்பிட்டு போனேன் படத்துக்கு. எல்லாரும் இவங்களுக்கு டிக்கெட் வாங்கி தரது, இவங்களை போய் உட்கார வைக்கிறது, பாப்கார்ன்னா சேருக்கு வரும். நம்ம சொன்னோம் பில்டப்ல, பட் வேலை செய்யறவங்க பழக்கம் அப்ப அது சொல்றேன். வேலை செய்யறவங்க பழக்கம் பாரு. இப்போ ஓவரா பேசினா பாபுவை கூப்பிட்டு உன்னை வெளில அமைச்சு சொல்லிடுங்க. சரி கொடுப்பா உன்னை உட்காந்துருவான். பாபுனா அங்க டிக்கெட் கிளிக்கிறவன். எல்லா படத்தையுமே தேட்டர்ல தான் பாக்குறது. எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறது. ஏகன் எப்ப வந்துச்சு? அசலுக்கு முன்னாடி அப்புறமா? தீபாவளி வந்தது. ஏகன்லாம் உங்களுக்கு 48 ஏகனம் மொக்கதாங்க ப்ரோ. வரலாறு பாத்தீங்களா ப்ரோ? வரலாறு ஏங்க எல்லா படமே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவாங்க. எல்லா படத்தையும் பாத்துருவேன், இல்ல 2வது ஷோ பாத்துருவேன். அவ்வளவுதான். ஒரே நாள் 2 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 2 பாத்துருவேன். வல்லவன் வரலாறு ஒன்னா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வல்லவன் வரலாறு. ஆனா 2மே என்னாச்சுன்னா இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனைல வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு. இது மத்தியானம், இது ஈவினிங் அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் முடிச்சுட்டா அந்த படம் அப்படி பார்த்தோம். வல்லவனுக்கு வந்து டிக்கெட் வாங்கியிருந்தேன். வல்லவனுக்கு வந்து நம்ம தெரிஞ்சு தட்டுறது, அதனால ஈஸியா டிக்கெட் 100 ரூபாய் டிக்கெட் வாங்கினேன். அப்போ ஒரு 7 பேர் டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் வாங்கிட்டு வல்லவனுக்கு வந்து உள்ள போறதுக்கு, தேட்டருக்குள்ள உள்ள என்டர் ஆகிறதுக்கு வந்து இந்த கேட்டு கிட்ட போய் லைன். அப்பெல்லாம் வந்து ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாதுல்ல. இப்போ லைன்ல டிக்கெட் வாங்கிட்டு அப்படிதான் நிக்கணும். அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்தோம். 100 ரூபாய் கிட்டவே 7 பேர் வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். ஒருத்தன் வந்து ரொம்ப பரிதாபம் வந்து, சார் என்ன சார் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன். சரிங்க, அது தீபாவளியில ஃபேமிலியாக கூப்பிட்டேன். சரிங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? இல்லைங்க, ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்த படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் இல்லைன்றாங்க, அதுக்கு நான் என்னங்க பண்றதுங்க? இல்லை சார், உங்கள்கிட்ட ஏதாவது டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குமா? எக்ஸ்ட்ராலாம் கிடையாது சார், நாங்கள் பார்க்கறது 7 பேர் போகிறோம், 7 டிக்கெட் தான் இருக்கு சார். எவ்வளோ கேட்டாலும் தரேன் சார். எவ்வளோ கேட்டாலும் தரீங்களா? எவ்வளோ தருவீங்கன்னு? சரி, எவ்வளோ சார்? ஒரு டிக்கெட்டு நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்போ 300 ரூபா 400 ரூபாய்க்கு கொடுத்தேன். வித்துட்டு இவனுக்கு எல்லாரும் 7 பேர் என்ன கோவப்பட்டானுங்க. என்ன டிக்கெட் டே இருங்கடா, சும்மா இந்த படத்தை பார்க்கலன்னா இப்ப நாளைக்கு பார்க்க மாட்டீங்களா? காலையில டிக்கெட் வாங்கினது, அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ தான் பார்க்குறோம். ஈவினிங் ஷோ தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அதை வாங்கிட்டு அதை வச்சுதான் வரலாறு வல்லவன் பார்த்துட்டு நைட்டு சாப்பிட்டு மொத்தமா அந்த காசு வச்சுதான், அந்த 7 டிக்கெட்டை வச்சுதான் 3000 4000 வந்துச்சு. அதை வச்சுதான் 2 படத்தையும் பார்த்துட்டு நைட்டை சாப்பிட்டு சுத்திட்டு போனோம். எனக்கு தெரிஞ்சு வரலாறு ஆக்சுவலா வரலாறு சூப்பரா இருந்துச்சுங்க. வரலாறு செம்மையா இருந்துச்சு. வரலாறு மாஸ் ப்ரோ. நீங்க எந்த படம் வரலாறுலாம் தியேட்டர்ல வந்து இன்டர்வல் பார்க்கலாம் தெரியும். அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ப்ரோ நீங்க எந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போய் இது பார்க்காம இருந்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி வந்தீங்க? எதுங்க? ஏதோ ஒரு படம் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போய் இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆயிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு இதைத்தான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஞாபகம் இல்லை, டக்குன்னு சொல்றேன். இங்க எடுத்து கொடுங்கன்னு சொல்றேன். இவங்க 2 பேரும் படம் தான் ஞாபகம் இருக்கு. ஆஞ்சநேயர் பாத்தீங்களா? வில்லன் பகவதி இல்ல அப்பலாம் வில்லன் பார்த்தேன் தியேட்டர்ல, பகவதி பார்க்கல. ஏன்னா வில்லன் பகவதி வந்து இது மாதிரி ஆச்சு. அப்ப ஆழ்வார் போக்குரி மாதிரி விஜய்க்கு வந்து பகவதி வில்லன் பார்த்தேன், பகவதி பார்த்தேன். அப்பெல்லாம் ஓட்டிட்டு இருப்பாங்க மாஸ்டர். 2 டீ போற கூட உங்களுக்கு இது இல்லை அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு இருப்பாங்க.
அந்த டைம்ல வந்து அது ஆழ்வார் கோவில் மாதிரி இருந்துச்சு. ஆஞ்சநேய எதிரி பாத்தீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, ஆஞ்சனா தேட்டர்ல பார்க்கல. அது எதுவும் அந்த பிரஸ் மீட்ல தான் வந்து நான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக போறேன்னு சொன்னாராமே, அது உண்மையா bro? அவரு அப்படி பிரஸ் மீட்லாம் சொல்லுங்க. அவர் சொன்னதை வந்து எதுவுமே சொல்லவே இல்லைங்க. அவர் press இல்ல meet அவர் பத்திரிக்கையில வந்து இன்டர்வியூல சொல்லியிருப்பாருங்க அவரு. அவரு குமுதம் பேட்டியில் சொன்னாங்க கார்த்திங்க. இன்டர்வியூலே சொல்லல. அது ஒரு பேட்டியில சொன்னாரு. அந்த பேட்டி வந்து இதுதான் குமுதம்ல குமுதம் பேட்டியில் கொடுத்திருந்தாங்க. அவர் சொன்னது அப்படியே வந்துச்சான்னு தெரியாது நமக்கு. அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்னாரு. நான் சொன்னது வேற, வந்தது வேற மாதிரி. அதுல இருந்தே நான் பேட்டி கொடுக்கறதே கம்மி பண்ணிட்டான். ரஜினி கமலை பார்த்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நான் அடுத்த ரஜினி நான் தான் சூப்பர் ஸ்டார்னு வேற மாதிரி பிரிச்சு எழுதிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரா? ஆமா, அந்த கலைஞர்ல பேட்டி கொடுத்தாரு. அது விஜய் சொன்னது ப்ரோ. கார்த்திங்க சஞ்சய் கலைஞர்ல பேட்டி கொடுத்தாங்க, பாத்துருவாங்க. அது வந்துங்க குமுதம் இன்டர்வியூல கொடுத்திருந்தாருங்க. நான் அடுத்தது நம்பர் 1 வரானு அப்படின்னு தான் கொடுத்திருந்தாருங்க. அது வந்து அது யூடியூப்ல எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. யூடியூப்ல இருக்காது, அது டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்ட் இன்டர்வியூ தான் கொடுத்திருந்தாரு. ஏன் நம்ம ஆளுங்க எப்பயுமே வந்து ஒரு 2 வார்த்தை சேர்த்து போட்டுக்குவாங்க. 2 பிட்டு சேர்த்து போடு அப்படின்ற மாதிரி எழுதிடுவாங்க. எழுதுனதுக்கு அப்புறம் தான் கான்ட்ரோவர்சி ஆகும். என்னோட எய்ம் நம்பர் 1 வரானு, சூப்பர் ஸ்டாரா வரானு அப்படின்னு அவிய இதுல முதல் பக்கத்துலயே அதுதான் போட்டிருந்தாங்க. இதுல குமுதத்துலயும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பதான் அந்த புக் இன்டர்வியூ தானே. அதே மாதிரி வில்லன் டைம்ல ஏதோ சொன்னாங்களே ப்ரோ, அது உண்மையா? வில்லன் பகவதி வந்ததுங்க. 2 படமே நல்லா தான் ஓடிச்சுங்க. இல்ல அந்த வில்லன் நல்லா ஓடிச்சு. ஓ, பகவதி எல்லாம் நல்ல மாஸ் படங்க, நல்லா தான் ஓடிச்சுங்க. வில்லனும் ஓடிச்சுங்க. அதெல்லாம் விட ரமணா ஒண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ரமணா சூப்பரா ஒண்ணுச்சு அந்த டைம்ல. நான் சொல்றேன் அஜித். ஆமாங்க ரமணாவும் ஓடிச்சுங்க. அந்த டயத்துல அந்த தீபாவளிக்குங்க 3 படம் வந்துச்சுங்க. 3 அதுவோ சின்ன படம் ஒரு 2 படம் நினைக்கிறேங்க. ரமணா விஜயகாந்த் சார் படம் நல்லா ஓடிச்சுங்க. முருகதாஸ் படம் 2வது படம். அதுபோல பகவதி வில்லன் 2மே அந்த டயத்துல நல்லா தான் ஓடிச்சுங்க எல்லாமே. ப்ரோ கார்த்தி ப்ரோ, திடீர்னு அந்த டைம்ல வந்து செலிபிரிட்டிஸோட சப்போர்ட் வந்து இவருக்கு ஜாஸ்தியா இருந்துச்சுல்ல. சிம்பு, அதுக்கப்புறம் ஆர்யா, நயன்தாரா, அந்த பிரேம்ஜி, இவங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அஜித் தான் பிடிக்கின்றாங்க இப்போ வரைக்குமே சொல்றாங்க. இப்போ வரைக்குமா? வந்து ஒரு மாதிரி இப்பெல்லாம் யாரும் சொல்றது? இப்போ எல்லாம் யாரும் சொல்றது? நான் அஜித் ஃபேன். யாரும் பண்ணல, சிம்பு பண்ணது. ப்ரோ ஆர்யாவும் அப்படிதான் ப்ரோ இது பண்ணிருப்பாரு. இல்ல ஆக்சுவலா ஒரு படம்லாம் கூட நடிச்சார்ல, நிறைய பேர் வந்தாங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்பு ஆர்யா எங்க பண்ணாரு? எதுல பண்ணாரு ப்ரோ? ஒரு படம் கூட வந்து அஜித் ஃபேன் நடிச்சார்ல. சும்மா கதை அளந்துட்டு இருப்பாரு. அது விஷ்ணுவர்தன் டைரக்டருங்கனால அவரோட சீன்ல அந்த படத்துல அந்த சீன் அவருக்காக பண்ணது. சிம்பு தான் பண்ணுவாருங்க. சிம்பு வந்து சர்வம் படத்துல ஒரு சீன் வருங்க. சர்வம் படத்துல ஒரு சீன். ஏதோ ஒரு படம் ஃபுல்லாமே வந்து அஜித் ரெஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வச்சு எடுத்திருப்பாங்க. அஜித் ரெஃபரன்ஸ் வைக்க மாட்டேன், இருந்தாலும் எனக்கு அஜித் பிடிக்கணும், அஜித் பிடிக்கும் தான். கடைசி வரைக்கும் எனக்கு அஜித் ஃபேன் தான். அது கரெக்டா அந்த ஸ்டாண்ட்ல இருந்துதான் இருந்தேன். ரஜினியா இருந்தாரு, அப்புறம் அஜித்தா இருந்தாரு, அப்புறம் விஜய் அம்மா. ஆமா, விஜய் ஃபேன் தான் அவர் சொல்லவே இல்லைங்க. தளபதி தளபதி பாக்கலையா நீங்க? தளபதி பாட்டு வச்சாருங்க. ஒரு அஜித் விஜய் ஃபேன் தான் என்னைக்கு சொன்னதே இல்லைங்க. இப்ப கரண்ட்ல விஜய் ஃபேனுங்க அவரு. விஜய் ஃபேன் சொன்னாரா? ஓகே ஓகே. உங்களுக்கு ஏதாவது கனவுல சொல்லணுமா? எனக்கு புரியலங்க. பாட்டு டான்ஸ் ஆடிட்டாருங்க தளபதி. பழைய எதிரிகள் என் ரசிக படையிலே. ஓகே, அந்த லைனிங் மீனிங் என்னங்க? அந்த லைனிங் மீனிங் என்ன சொல்லுங்க? ஏங்க அந்த லைனிங் மீனிங் என்னங்க? அதை சொல்லுங்க. பாரு, அவர் வந்து ஆரம்பத்துல அந்த எதுக்கும் அந்த பிரச்சனை நடந்துச்சு என்ன படம், அதுக்குதான் இதுக்குன்னா இப்ப இருந்து விஜய் அண்ணான்னு சொல்றதுனால அந்த ஒரு பழக்கத்துல பாடி இருக்காரு. அது இல்லாம விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்து ஃப்ரெண்டு தான் சிம்புக்கு. அப்ப இருந்தாலும் அஜித் பிடிக்கும், அஜித் ஃபேன் அப்படின்னாரு. ஆரம்பத்துல இருந்து விஜய் சிம்பு ஃப்ரெண்டு தான். ப்ரோ இருங்க, இப்போ கவின் போயிட்டு விஜய் சேதுபதி கிட்ட எனக்கு சிவகார்த்திகேயன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரா? ஆனா அந்த காலத்துல சிம்பு போய் சொல்லியிருக்காரு விஜய் கிட்ட எனக்கு அஜித் தான் பிடிக்கும். வேற யாரும் அத நீங்க சொன்னீங்க. பயங்கரமான அஜித் ஃபேனுங்க அந்த டைம்ல.
கார்த்திகை அது மன்மதன் படத்துலயும் கூட ஒரு சீன் ஆமாமா. வச்சிருப்பாருல, அப்ப தலை அப்ப என்னங்க தலைன்னு அவருக்கு சாப்பிடுவாரு. 20, 25 வயசு. அதுக்குள்ள 25 அப்பெல்லாம் வயசு. ஆமா. வெறித்தனமான ஃபேன். ம். ம். பில்லா படத்தை மாதிரி நினைச்சிருப்பாரு bro. அதான் கார்த்திகை 25ல ஒரு வயசுல இருப்போம், நம்ம ஒரு நடிகர் நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் 30 வயசு மாறிடு, 35 வயசுல எவனுக்குமே ரசிகனே இருக்கக்கூடாதுன்னு மனசு மாறிடு. அதெல்லாம் மாறிட்டு போயிட்டே தான் இருக்குங்க கார்த்திகை. கேக்குதா? கேக்குதுங்க கார்த்திகை. கார்த்தி ஊட்டியிலும் சுட்டெரிக்கும். அப்ப எல்லாரும் பண்றது சகஜங்க. விஜயே பண்ணிருப்பாருல, விஜய் புதிய பண்ணிருப்பாரு. ஒரு சாங்கே ரஜினிக்கு வச்சிருப்பாரு, அண்ணாமலை தம்பிங்க ஆட வந்தேன்னு அப்படின்னு யூத்ல ரெஃபரன்ஸ் இருக்கும். அதேதான் ப்ரோ சொல்றோம். ஆனா ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கெல்லாம் வந்து ஓவரா வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து என்னைக்குமே தன்னை வந்து சூப்பர் ஸ்டார் அவர் ரஜினி ஃபேன்ஸ்னால ஏத்துக்க முடியலைங்க. இவரோட வளர்ச்சியை வந்து அவங்களால அஜித் சொல்லியிருக்காரு, மக்கள் சூப்பர் ஸ்டார்னு ராகவலாரன் சொல்லியிருக்காரு. மாவீரன் படத்துல வந்து தன்னையே ரஜினின்னு சொல்ல வச்சு விஜய் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் அபியூஸ் பண்ணாத மாதிரி பேசுறீங்களே. அப்படியே நீங்க ஏதோ நல்லவர் மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் மட்டும்தான் விஜய் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க பேசவே கூடாது. அந்த டைம்ல வந்து ரஜினி ஃபேன்ஸா வந்து ஒரு மாதிரி என்னென்ன பேச்சு பேசுனீங்க. இப்ப ரஜினி ஃபேன்ஸ் வந்து லைம் லைட் வேணும்னா வந்து விஜய் ஃபேன்ஸ் மோதணும். அதனாலேயே வந்து நீங்க பேட்டை விசுவாசன் கிளாஸ்ல வந்து பேட்டைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் ஃபேன்ஸ்லாம். அத மறந்துட்டு சண்டை போடுறீங்க. யார் நீங்க வந்து இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு மாஸ்க போட்டு சுத்திட்டு இருந்தீங்க. முக்காவாசி பேர் மாஸ்க் போட்டுருக்கோம், மாஸ்க் போடல. எவ்வளவு வேணா ஓட்டுங்க, கட்சி நீங்க தான் ஆரம்பிக்க போறீங்க. அப்ப பேசிக்கலாம். ஒரு சினிமாவை பத்தி பேசினா கட்சிக்கு வந்துருவீங்க, அப்படிதானே? கார்த்திக் ப்ரோ சூப்பர்ல வந்து இந்த காஞ்சனா திருப்பி அப்பதான் நோட் பண்ணேன். அவரோட பேர் வந்து அதுல காலிங் அவருடைய பேரை வந்து கிளைம் ரஜினியோட பேர் அது அவர் வந்து கிளைம் பண்ணிட்டு அதுல வந்து ஆடிட்டு இருக்காரு. அது எதுவுமே சொல்றது கிடையாது. மக்கள் சூப்பர் ஸ்டார்னு ராகவலாரன்ஸ் போட்டிருப்பாரு, அவரும் கிடையாது. அதே மாதிரி வேட்டைனுங்கிற இளம் சூப்பர் ஸ்டார் தனுஷ் போடுவாங்க. அதேதான் ப்ரோ. அதே மாதிரி வந்து வேட்டைனுங்கிறது ஒரு ஐகானிக் கேரக்டர். இது அதை வந்து சந்திரமுகி டூல வந்து அவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருப்பாரு அந்த கேரக்டரை. அவர் வந்து அரசனே கிடையாது, ஒரு ஏற்கனவே அரசனா கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வீடுக்கு வந்து அலைஞ்சு ரொம்ப கேவலப்படுத்திருப்பாங்க சந்திரமுகி டூல. அவரெல்லாம் விட்டுட்டாங்க. சிவகார்த்திகேயன் வந்து அந்த மாவீரன் ஆடியோ லான்ச்ல வந்து சரிதான் சந்திரமுகி டூ எடுத்தது பியோஸ் தானே, அதுல லாரன்ஸ் தானே ப்ரோ. ஒரு வேட்டைன் அவ்வளவு எவ்வளவு ஐகானிக் கேரக்டர், அதையே கேவலப்படுத்திட்டாங்களே. அதுல வில்லன் தானங்க வேட்டைன். வந்து அவ்வளவு கேவலப்படுத்தவே பண்ணிருப்பாங்க ப்ரோ. அதுல நீங்க அந்த படம் பாத்துட்டீங்க, மறந்துட்டு நானும் மறந்துட்டேன். படம் பார்க்கல. வேற படத்துலதான் அவங்க கேவலப்படுத்தணுமா? லால் சாம் அவங்களே ஒரு படத்துல பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு மேல வேணும் விடங்க, அதெல்லாம் இருக்கிறதாங்க. இன்ன வரைக்கும் என்ன சொல்றாங்க, அண்ணாமலை தம்பிங்க ஆட வந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்றாங்க. அவன் வந்து ரஜினியோட பேரை பயன்படுத்தி இத்தனை பேர் வந்து அவர் இப்ப வரைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பேசின மேடல கூட சொல்லிட்டாரு. இன்னைக்கெல்லாம் ஓவரா கோவம். யாரு ப்ரோ பேசுறது? ரஜினி எம்ஜிஆர் பத்தி பெருசா பேசினதே கிடையாது. ஆனா அரசியலுக்கு வர டைம்ல வந்து எம்ஜிஆர் பத்தி எவ்வளவு பேசிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் பத்தி பேசினா ராமாபுரம் தோட்டம் ஞாபகத்துக்கு வரும்ல. இல்ல அரசியல் பாலிடிக்ஸ் வரேன்னு சொன்னப்போ எம்ஜிஆர் பத்தி அவ்வளவு பேச்சு பேசினாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கூட பேசினதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இல்ல இவங்க வந்து எதுக்கு விஜய் அபியூஸ் பண்றதுக்கான வேலையே கிடையாது அவங்களுக்கு. எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. உண்மையா சொல்ல போனா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலைங்க. அதாங்க ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் அந்த மாவீரன் ஆடியோ லான்ச்ல வந்து சரிதான் சொல்லிருப்பாங்க, ரஜினி மேலேயே வந்து இவர் மேனேஜர் பண்றாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாரு, மிஸ்கினே ரஜினியே வருதாங்க அப்படின்ட்டு அவர் போயிடுவாரு. யாருமே எதுவுமே சொல்ல வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து எங்க சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு இவங்க வந்து சொல்லிட்டு நம்மள வந்து அடிச்சுட்டு போய் எல்லாருமே அவரோட பேரை வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்களால விட்டுறாங்க, நம்மள வந்து பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க.
அது கரெக்டு தாங்க. விஜய் வந்து இவரோட மேல போயிட்டாரு. அப்ப சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி கூட கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே வந்து விஜய் கூட கம்பேர் பண்ணோம். கரெக்டா தான் பண்றாங்க. இல்ல வேலையே கிடையாது. விஜய் வந்து அபியூஸ் பண்ற வேலையே கிடையாது. இவங்க வந்து வேணும்னே ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு. இப்போ இப்போ கமல் சாரி வந்து 2008 வந்து எனக்கு தெரிஞ்சு வேட்டையாளர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹிட்டே வரல. இப்ப விக்ரம்னு ஒரு ஹிட் வந்திருக்கு. அதை வந்து கொண்டாடுறாங்க கமல் ஃபேன்ஸ். அதையும் பொறுத்துக்க முடியல இவங்களால. இவங்களை என்ன சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரிய முடியாது. யாருமே தன்னை மீறி வளர்ந்துடக்கூடாது, அரசியலையும் வந்துடக்கூடாது, எதுவுமே வந்துடக்கூடாதுன்னா என்ன ஜென்மம் தெரியல எனக்கு. ரஜினி ஃபேன்ஸ் தான் ப்ரோ. எது ஃபுல்லா டிஎல் ஃபுல்லா வந்து ரஜினி வந்து விஜய் வந்து அபியூஸ் பண்ணிட்டு. அது அவங்க ஃபேன்ஸ்குள்ள இருக்கு சண்டைங்க. இல்ல ப்ரோ, அதுதான் காரணத்தை தான் சொல்றேன் நான். இவங்கெல்லாம் வந்து இத்தனை பேர் காரணம் இருக்குது இல்ல. இப்ப லாரன்ஸ் வந்து சொல்லலாம், சிவகார்த்திகேயன் சொல்லலாம், நிறைய பேர் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும். தனுஷே சொல்லலாங்க. இப்ப அஜித் கூட நம்ம சொந்த மருமகங்க தனுஷே சொல்லலாங்க. நீங்க ஏங்க வெளியில போய் சொல்லலாம். தனுஷ் இளம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து சொல்லாம விஜய் வந்து எங்கேயுமே வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் பெரிய ஆள் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அவரை போட்டு வந்து இது பண்ணிட்டு. நீங்க வண்டினா ஒழுங்குள்ள மாதிரி இருக்கிறீங்களா? நீங்க ஆந்திர பிரதேஷ் கேரளால எல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்கிறது நான் தெரியறது இல்லையா? என்ன ஆந்திர பிரதேஷ் ரஜினியே சாவுங்கன்னு சொல்றீங்க, ரஜினியே சாவுன்றீங்க டைரக்டா. இல்ல ஆந்திர பிரதேஷ் ஒழுங்குள்ள உங்களுக்கு என்ன? தமிழ்நாட்டுல வந்து சண்டையா போடுறது இல்லையா? எல்லார்கிட்டயும் தான் சண்டை வச்சுக்கிறீங்க. நீங்க இன்னும் ஒழுங்குள்ள மாதிரி பேசுறீங்க. இல்ல ஆந்திர பிரதேஷ் கேரளால சண்டை போட்டா உங்களுக்கு என்ன? அங்க மார்க்கெட் இருக்கு, நாங்க சண்டை போடுறீங்க சண்டை போடுறீங்க தானே? ஏங்க ஆமாங்க, ஆந்திர பிரதேஷ் கேரளால இருக்கிறவங்க எல்லாம் எங்களை தாங்க ஆக்டரா கன்சிடர் பண்ணி அஜித் கிட்ட சண்டை போடுறது யாரும் பேசுறது இல்ல. நீங்க வந்து ரஜினி கிட்ட சண்டை போடுறது இல்லையா? யார்கிட்ட நீங்க சண்டை போடுறது இல்ல. யார்கிட்ட சண்டை போடுறதுலன்னு சொல்லுங்க. எங்க நானு அந்த கூலி டீசர் ட்ரெய்லர் வந்தவன ரஜினிகாந்த் வந்து முடிச்சிடலன்னு சொன்ன டைலாக்கு நீ எப்படா சாவரன்னு விஜய் ஃபேன்ஸுங்க ட்வீட் போடுறீங்க. நீங்க வந்து சண்டை போடுறது இல்லையா? அதான் யோகித மாதிரியே பேசுறாங்க. உத்தம மாதிரி என்னமோ ஒண்ணுமே தெரியாத ஒரு நிமிஷம் லியோ படம் வந்தப்போ இருக்கிறீங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. லியோ படம் வந்தப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஏங்க லியோ படம் வந்தப்போ லோகேஷ் கனகராஜ் இப்படிலாம் பேசுனீங்கன்னு மறந்துட்டீங்களா? அடுத்தது லோகேஷ் கனகராஜ் இப்படிலாம் பேசுனீங்கன்னு மறந்துட்டீங்களா? நீங்க பேசாதது ஏங்க இவங்க வண்டி நல்லவங்க மாதிரியே விஜய் ஃபேன்ஸ் சண்டை போடுறதே இல்ல. நம்மளுக்கு தெரியாது. நாங்க சண்டை போடுவோங்க, எங்க ஆக்டரை வச்சுதான் சண்டை போடுவோம். உங்கள மாதிரி அப்பப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்க மாட்டோம் சரிங்களா? இங்க இருந்து போய் ஒக்கடுக்கு போய் சொம்படிச்சுட்டு இருக்கீங்க வெக்கமே இல்லாம. கில்லி படம் நல்லா ஒக்கடுக்கு போய் முட்டு இங்க லால் சலாம்னு ஒரு படம் வந்து டிவில வந்து ஒரு பாட்டு போடுறதுக்கு கூட வைக்கலாம இருக்குது. இங்க இருந்து நீங்க அங்க போய் வந்து சண்டை போடுறது இல்லையா? எப்பா என்ன ஒரு விட்டு சண்டை போடுறது இல்லையா? ஏங்க அங்க இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து விஜய தான் வந்து ஒரு ஆக்டரா வந்து இங்க இருந்து கன்சிடர் பண்ணி அம்புக்கு இருக்கிறாங்க. இல்ல அவர் என்ன சொல்லுவாரு, கல்வி யாரும் மதிக்கிறதே இல்ல. வந்து இப்போ டிஎல்ல போய் பாருங்க, நீங்க தான் சோப்பு போட்டுருக்கீங்களா, அப்புறம் எப்படி உங்களுக்கு கழுவி ஊத்துவாங்க? இல்ல நேத்து முந்தினேத்த ஒரு வீடியோ கூட வந்துச்சு, இதெல்லாம் ஒரு படம் கழுவி ஊத்துனாங்க. அதுக்கு நீங்க போய் முட்டு கொடுத்தீங்களே வெக்கமே இல்லாம. மூணு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடே காரி துப்புச்சு. லால் சலாம்னு ஒரு படத்தை காரி கூட துப்புல, காரி துப்புற கூட எவனும் ரெடியா இல்ல அந்த படத்துக்கு. அத்தாங்க நீங்க வண்டி வாங்காத மாதிரியே பேசுறீங்க. ஏங்க வாங்கிட்டு கொண்டிருக்கிறது நீங்க நீங்க வாங்காத மாதிரியே பேசுறீங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க நாலா பக்கம் வாங்குறீங்க, நம்ம ஒரே பக்கம் தான் வாங்குறோம். அதான் வித்தியாசம். நீங்க துப்புறது உங்க மேலே இன்னமோ ஒழுங்கு பிள்ளைங்க மாதிரி, இன்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி, இன்னமோ ஆல் டீசென்ட் ஃபெல்லோஸ் மாதிரி பேசின்னு இருக்கிறது. இங்க வந்து யாரு பேசுவாங்கன்னு ஊருக்கு தெரியுங்க.
இங்க வந்து நல்லா இங்க வந்து ஆமா பேசிட்டு ஆமா அடுத்த ஃபேன்ஸ்ல எங்க போய் வந்து முட்டு நீங்க கொடுத்து வந்து பேசிட்டு கூலி டீசர் ட்ரெய்லருக்கு வந்து ரஜினிகாந்த் முடிச்சிடலான்ற ஒரு டைலாக்களுக்கு நீ எப்படா முடிஞ்சு சாவேன்ட்டு ட்வீட் போடுற ஆளுங்க நீங்க. நீங்க சண்டை போடுறதுலன்னு பேசுறீங்க. ப்ரோ ஆரம்பிச்சது நீங்க தானே. என்ன சொன்னீங்க? கூலி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா படத்தை இப்போ ஒழுங்குள்ள மாதிரி பேசுனீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால. நம்ம ஒண்ணுமே பண்றது இல்ல நீங்க. இல்ல இல்ல என்னமோ முடிச்சிடலாமான்னு அதை கேட்டதுக்கு இப்படிங்களே ஒவ்வொரு பர்த்டே அப்போ வந்து ஆர்ஐபின்னு சொல்லிட்டு டேக் லைன் போடுறது யாரு? அப்பெல்லாம் எங்க கோமால இருந்தீங்களா? கோமால இருந்தீங்களா? நீங்க போடுறீங்கல்ல, இல்ல இவங்க அப்ப சண்டை போடாத கோமால மாதிரி இருந்தீங்களா? பேசுனீங்க. எதிர்க்க ஒருத்த பேசுறதுக்கு இல்லைன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியதுதான் நல்லவங்க மாதிரி. யாருங்க அடிச்சு விட்டா? இப்ப அவரு தானே. இப்ப யார் அது? ஒரு நிமிஷம் இருங்க, பேரை சொல்றேன். ஷோ டைம் தளபதி. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி, ஒண்ணுமே திட்டுறது இல்ல, நம்ம எல்லாம் வந்து யார் வம்புக்கோ போறது இல்ல உருட்டி நின்றது அவரு தானே. கொண்டு வந்துச்சோ அப்பயே வந்து எல்லாம் எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட ஐடி வந்து வாத்து டிவி, ஹரிஷ் ப்ரோ, ராம்குமார் 5 நிமிஷத்துக்கு முன்னால என்ன பேசுனீங்க சார்? 5 நிமிஷத்துக்கு முன்னால என்ன சொன்னீங்க நீங்க? விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்றது இல்ல சண்டை, நம்ம எல்லாம் டீசென்ட், நம்ம எல்லாம் ஒழுங்கு பிள்ளைங்கோ நீங்களா இல்லையா? சும்மா ஒருத்தர் எதிர்க்க பேச்சு இல்லைனாக்கா இஷ்டக்காட்சி விட்டுற வேண்டியது. எப்ப வந்து விஜய் வந்து எப்போ வந்து அந்த டிவிக்கு வந்து ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, நான் பெரிய பெரிய ஐடி நீங்க ரீட்வீட்ஸ் காமிக்கிட்டா, டெத் ரஜினிகாந்த் டெத்ன்ற ட்வீட்ஸ் காமிக்கிட்டா தானே பெரிய பெரிய. ஏன் நீங்க போட்டது இல்லையா? நீங்க போட்டது இல்லையா? என்னோட பாயிண்ட் அதான், நீங்க பேசக்கூடாதப்போ ஒழுங்கு பிள்ளைங்க மாதிரி பேசினீங்க வந்து. மீதி எல்லாருமே அப்படியேதான் இருக்காங்க. ஆனா அதை விட்டுருங்க, 2 பேர் மாறிட்டாங்க. அப்ப அத பாருங்க. கட்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. பெரிய ஐடி கீழே ஒருத்தர் வந்து டாக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் வந்து உங்க சைடுல சோர்ஸா இருந்துட்டே வந்து அபியூஸ் பண்றாரு. அவரெல்லாம் கேட்க மாட்டீங்களா? போற வரைக்கும் ரஜினி ஃபேன். அதான் நான் கேக்குறேன், உங்க சைடுல பண்றது இல்லையா? நீங்க என்ன இப்ப பாயிண்ட் பண்றதுக்கு தாங்க நாங்க பண்றது இல்லன்னு தானே எடுத்து வந்தீங்க. நீங்க பண்றதுக்கு. ஆமா ஆமா, இது ஒரு உருட்டு, இது ஒரு உருட்டு, இது ஒரு பெரிய உருட்டு. நீங்க பண்ணாதான் நம்ம பண்றதுன்னு ஒரு உருட்டு. எல்லாருக்குமே மூலதனமே குமார்னு சொல்லிட்டு ஒரு யாருங்க பேசுறது? யார் பேசுறது? அவருக்கு வந்து ஏகானந்த் விடுங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்கல்ல, அப்ப பாத்துக்கோ. இல்ல ப்ரோ, இவங்க அது பரவாயில்ல. இப்போ பண்றதுல இல்லனாக்கா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நல்லவங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்சி ஆரம்பிக்க போறோம், இதோ வரப்போறோம், வந்துட்டோம், அது அப்படி இப்படி நான் உருட்டிட்டா இருந்தோம். நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இல்ல ரஜினி காந்திபுரம் ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டுலாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரே வந்து முடி போட்டா இவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க எப்படி போட எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? சரி விட்டு வந்து போதும், நீங்க நல்லவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹலோ கொக்கி குமாருங்கிற ஒரு ஐடிக்கு பேஸ்புக் வந்து பிரபலமான காலத்துல கிட்டத்தட்ட காசு கொடுத்து 2 லட்சம். கொக்கி குமாரா ஒரு காக்கா குமாரா நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்க நல்லா சொல்லாதீங்க, ஒத்துக்க மாட்டேன்றீங்க. நீங்க உத்தமன்னு சொல்றீங்களா? அதுதான் அவர் கேக்குறாரு. நாங்க பேசினீங்க நாங்கெல்லாம் ஒண்ணுமே பண்றது இல்ல, நல்ல பிள்ளைங்க ஒண்ணுமே பண்றது இல்ல, நல்ல பிள்ளைங்க. அதுவும் எதிர்க்க பாத்தீங்களா? இப்ப கூட வந்து ஒரு அஜித் ஃபேன் ரஜினி ஃபேன் 2 பேரும் டேக் போட்டு வந்துதான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா மாத்தி மாத்தி தான். ஓகேங்களா? எப்பவுமே நீங்க உங்களை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க எப்பேற்பட்ட பேச்சாளர் அப்படின்னு. சரி, தெரிஞ்சா இப்ப என்ன பேசலாமா? அடுத்தது பர்சனலா பேச இங்க வைக்கலன்னா அடுத்தது பர்சனலுக்கு வந்துருவியா? இல்ல பர்சனல் என்ன இங்க என்ன பர்சனல் பேசலாம்? நீ யாருமே யாரு கருப்பா சாப்பாடு கூட எனக்கு தெரியும். ஓகே விடு. எல்லா நடிகருமே ஐடிவிங்க வச்சிருப்பாங்க. நீங்க ஏங்க உங்க வாழ்க்கையை தொலைக்கிறீங்க? வேணும் இன்னொரு 5 வருஷம் பேசுவீங்க, அதுக்கு மேல நீங்க பேசுறீங்களா? உங்களால வேணும் இன்னும் ஒரு 5 வருஷம் என்ன பேசி அதுக்கப்புறம் பொண்டாடி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் என்னங்க
என்ன கேட்டீங்க? இல்ல ஜோதி, அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, வேலை பிரச்சனை வந்துரும்ல, அது சொல்றேன். எத்தனையோ வரப்போகுதுங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்காம இப்ப போட்டு இத்தனை தானே கட்டிட்டு இருக்கிறாங்களே, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கார்த்தி ப்ரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்பேஸ்ல இந்த ஒரு இது வந்துச்சு, நீங்க வேற தடுக்க வரீங்க. சரி ஓகே, அடிச்சுக்கோங்க. இல்ல அப்படியே ஸ்பைடர் மூவில Come on, எஸ்ஜே box. சூர்யா மாதிரி இருக்கு ப்ரோ ஃபீலிங். கட்டுங்க சண்டை கட்டுங்க. கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்க ரெடி, கட்டுங்க. நிறைய பேர் கேட்கறவங்களும் சில நாள் கேட்கறவங்களும் தான் விரும்புவாங்க. கார்த்தி ப்ரோ சண்டைலாம் இல்ல, இதுதான் அவங்க ரொம்ப நாள் கேட்பாங்க, என்ன அஜித் விஜய் சண்டையே வருதுல்ல அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அஜித் விஜய் பத்தி பேசணும், அளவு ரஜினி ஃபேன் வந்து பேசிட்டு இருக்காரு, எதுக்கு வர்றாருன்னு தெரியல. வரையில டார்கெட் உங்களுக்கு என்ன? அஜித் ஃபேன் வந்து இல்லைன்னா அஜித் வந்து நீங்க டார்கெட் பண்ணனு, அதை வேத நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அஜித் ஃபேன் வந்தா விஜய் பண்ணானு, அதைத்தானே பண்ண போறீங்க, வேற என்னது பண்ண போறீங்க? இல்லைங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் வருவாங்க எப்பவுமே வந்தாங்கன்னா. நீங்க வந்ததுல இருந்தே நான் பார்த்துட்டே இருக்கிறேங்க, எப்படி இருந்தாலும் அஜித் கொண்டு வந்தாலும் உள்ள இழுத்துட்டே தான் இருக்கு. சண்டை படம் பாடுற போது பாக்கலாங்க, சும்மாவே சண்டை போட்டுட்டு இருந்தா என்னங்க பண்றது? வேற துணிவு வாரிசு வந்து அன்னைக்கு சண்டை போட்டா ஓகே, ஒண்ணுமே இல்லாமயே ஏனுங்க டார்கெட் நீங்க தான் பண்ணீங்க, எல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டீங்க. இப்போ ஏங்க நான் எதுவுமே பேசலைங்க. நீங்க முதல்ல இருந்தே அஜித் ஆழ்வார்ல இருந்து கொண்டு வந்தீங்களே, அப்பவே தெரியும் ஏதோ ஒரு வாக்குல பிரச்சனை வரப்போகுது. இன்னொருத்தர் பேசிட்டு இருந்தாருங்க. சரிங்க கார்த்திங்க, சொல்லுங்க ஜோதி. ஜோதி சொல்லுங்க. வேற ஏதோ ஒரு சண்டை இழுத்து உள்ள விடுங்க, நீங்க என்ன பண்றது? மறுபடியும் அரசியல் போயிடலாங்களா? இது அந்த ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்க, அப்புறம் நான் அரசியல் சண்டை எதுக்கு? தேவையில்லாத சண்டை தான். 104 பார்த்துக்கோம். அது தேவையில்லாத நீங்க. ஆமா, இப்ப என்ன பேசினாலும் என்ன மாறப்போதா? ஒண்ணும் கிடையாது. எது மாற போறது இல்லைங்க. சரிங்க டார்கெட் சொல்லுங்க ப்ரோ. ஏன் அஜித்தையோ குடிச்சு இழுத்துட்டே இருக்கிறீங்க அப்பப்போ? யாருங்க இழுத்தா? அவர் யாருங்க இங்க வந்து? அந்த அஜித் படத்தையே இழுத்துட்டே இருக்கிறீங்களே, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். நானும் அஜித் ரசிகன் தானுங்க. ஒரு அஜித் ஃபேன் தான் வந்து ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசிட்டு இருந்தாரு, டாபிக் அப்படியே போச்சு. ஆழ்வார் இருக்கிறீங்க, ஆஞ்சநேயா விழுக்கிறீங்க, ஜனா விழுப்பீங்கன்னு நினைக்கிறோம். நீ ஜனா படம் வந்துச்சா ப்ரோ? ஜனா படம் வந்துச்சா? திருப்பூர்ல தான் இருக்கிறீங்க, கஜலட்சுமி தேட்டர் இருக்குது தெரியுங்களா? அதான் இப்ப இடிச்சிட்டாங்களே. அது முதல்ல இருந்தது இல்லைங்க, அதுலதான் பாத்துங்க. ஓகே. உள்ள போயிட்டு வெளியோடு எனக்கு தான் தெரியுங்க. சொல்லுங்க அதிங்க. ஜோதி அஜித் ஃபன் சொல்லிட்டு சொல்லுங்க. அஜித் ரேசின்னு சொல்லிட்டுங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. படம் பிடிக்குதுன்னு சொல்ல வேண்டியது, இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் இதுங்க வாலி காதல் கோட்டை வாலி படத்துல இருந்து அஜித் ரசிகனுங்க. படம் பிடிக்குதுங்க, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். ஓப்பனா சொல்லிட்டு போகணும். ஏனுங்க அது கரெக்ட் தான், அதான் உண்மை. சண்டை போடுறதுக்கெல்லாம் நம்மளால முடியாதுங்க கார்த்தி. படம் பிடிச்சிருக்கு, இல்லைன்னா இல்லை. வலிமை ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க, துணிவும் நல்லா தான் இருந்துச்சு. அது என்ன சொல்றீங்க, ஓரளவுக்கு நல்லா இருந்துன்னு சொல்ற வலிமை. இப்போ கடைசியே வந்தது இல்லை. விவேகம் வந்து எங்க அண்ணன் வெற்றியானதே ஒளிப்பதிவாளர், எனக்கு படமே பிடிக்கலன்னு அப்பவே மெசேஜ் போட்டு படம் பிடிச்சி வெளியே வந்ததுங்க. அதெல்லாம் பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்லிடுறதானு கார்த்தி. அப்படித்தான். அதுக்காக நான் அஜித் ரசிகை அப்படிங்கிறதுக்காக விஜய் படத்தை பார்க்காம இருக்கிறதெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க. விஜய் படத்தையும் நான் திருப்பூர்ல இருந்ததுனாலைங்க கிட்டத்தட்ட
விஜய் படமும் முதல் அன்னைக்கு பார்ப்பேங்க, அஜித் படத்தையும் முதல் அன்னைக்கு பார்ப்பேன். அது போக படிக்கிற போதுங்க இருக்கீங்க உடம்புப்பேட்டையிலங்க 4 தேட்டர் இருக்கு. நான் சொன்னேன்லங்க 5 தேட்டர் இருக்குங்க. அதுல ஒரு தேட்டர்ல ஹிந்தி படம் தான் போடுவாங்க. வாரம் சனி ஞாயிறுல தான் பார்க்க முடியுங்க. ஒரு தடவை வந்துங்க இது பிரபுதேவாவோட 3வது தம்பி இருக்கிறாருங்க, அது நாகேந்திர பிரசாதுங்களா? ஆமா ஆமா. பிரபுதேவாவோட 2வது தம்பி ஆமா ஆமா இவரு ஆமா. ராஜசுந்தரத்தோட 3வது தம்பி. அவர் நடிச்சு வீரவாண்டி கோட்டையிலங்கிற படத்தையெல்லாம் பார்த்துக்கிறேங்க. வருஷத்துல 100 120 படம் பார்ப்பேங்க. அன்னைக்கெல்லாம் வாரத்துல 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகும். தீபாவளிக்குன்னா ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ உரைச்சு போச்சு. சின்ன சின்ன படம் ரிலீஸ் ஆகும். இப்பெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இல்லைங்க அப்ப சொல்றேங்க 2000 1997 96 அந்த டயத்துல. அன்னைக்கெல்லாம் ஏனுங்க இந்த சண்டை இருந்ததுங்க. இந்த அளவுக்கு இல்லைங்களே. இந்த ஒரு படம் 2 படம் வர்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்பயும் சண்டை இருந்துச்சு. ஆனா பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. இப்ப வந்து வம்புழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோசியல் மீடியா வளர்ந்ததுக்கு அப்புறம். எவனோ ஒருத்தன் வம்புழுக்கலாம். யாருன்னே தெரியும். நல்லா மிஞ்சி போனா என்ன, ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்டுங்க கிட்ட, காலேஜ்ல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட, இல்ல ஏரியால இருக்க பசங்க கிட்ட, அப்படிதானே. அவன் ஒரு 15-20 பேரு அதிகபட்சம். அவனதான் என்ன வம்புழுக்க முடியும். இப்ப அப்படி கிடையாது. இப்ப ப்ராட் ஆயிடுச்சுல்ல வம்புழுக்கிறது. நீங்க சொன்ன மாதிரியே தானுங்க இருக்கீங்க. ஆள் வேற போறதுக்கு நானும் ஃப்ரெண்டுகளோட போய் மொக்கம் வாங்கிட்டு வெளியே வந்து வேற வேலை போய் உட்காரவே முடியல. நான் தான் டிக்கெட்டும் எடுத்து கூட்டிட்டு போனுங்க. அன்னைக்கு என்னங்க 60 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். சினி பார்க் தேட்டருங்க திருப்பூர்ல. ஒரு 10 பேர் உட்காந்து போட்டு ஓட்டுன்னு ஓட்டி விட்டானுங்க. அப்புறம் சேர்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஒரு ஆளுக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து தப்பிச்சிருக்கீங்க. வேற என்ன பண்றதுங்க ஆத்தீங்க. அதே மாதிரிதான் இந்த படம் நினைக்கும். பரமசிவம் ஆதி இருக்குல்ல, அந்த படத்துக்கும் அப்படிதான் ஆச்சு. பரமசிவம் வந்து முதலாண்டு பரமசிவன் அதுக்கு முன்னாடி சந்திரமுகின்னு ஒரு படம் எடுத்திருந்தாருங்களா டிவிஎஸ்ங்க. ஆமா சந்திரமுகி எடுத்திருந்தாரு. சந்திரமுகி வந்து பிளாக் சந்திரமுகி எடுத்ததுக்கு அடுத்த படம்ங்க மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆமா சந்திரமுகி வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். அப்ப பிஏ வாசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லோகேஷ் கனகராஜ்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பெரிய சந்திரமுகி ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. அடுத்த படம் பார்த்தா அஜித் வச்சு எடுக்கிறாரு. அதுல வந்து பைக் ரேஸ் இருக்கு எடுத்துக்கிட்டாருங்க. அப்ப நான் அவர் வர அஜித் முடியல. அஜித் வந்து உடம்பு குறைச்சு ஃபர்ஸ்ட் படம்ல அது உடம்பு குறைச்சு ஃபர்ஸ்ட் படம். முடியல நம்ம வளர்த்திட்டு வந்துங்க. அப்புறம் குண்டா இருக்கு அஜித் கட் பண்ணிட்டு பரமசிவங்க. இல்ல பரமசிவம் கட்டலாம் பண்ணல அப்படியேதான் வந்திருக்காரு. லாங் ஆயிட்டு இருக்கும். இல்லைங்க நம்ம வளர்த்தி இருந்தாருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணி இருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒல்லியான அஜித்தை பாக்குறது அதுதான் ஆடியன்ஸ் தேட்டர். பல வருஷம் கழிச்சு வந்து ஒல்லியான அஜித்னா காதல் கோட்டை அந்த மாதிரி அஜித், அவ்வளவு ஒல்லியா அஜித் பாக்குறது தான் பரமசிவம் ரிலீஸ். ஆதி காதல் கோட்டைக்கு முன்னாடி ஆதி ஒரு டைரக்டர் திருமண ஒரு டைரக்டர். இந்த பக்கம் சந்திரமுகி எடுத்தவர் வந்து பரமசிவம், அந்த பக்கம் திருமணம் எடுத்தவர் வந்து ஆதி. 2 படம் இவரு பரணி அவரு பேரு ரமணி. ரெண்டுமே பொங்கலுக்கு ரிலீஸ். ரெண்டுமே பைக்ல இருக்க போஸ்டர் தான் விடுவாங்க 2 பேருமே. இவரு வந்து பைக்ல வந்து கையை விட்டு அதுக்கு நல்லா ஞாபகப்படுத்துறீங்க. இதுல போயிட்டு இருப்பாருங்க ஏதோ காம்பவுண்ட். இவரு பச்சை கலர்ல ஒரு பைக்ல வந்து எந்திரிச்சு சுருட்டே போவாரு போஸ்டர்ல. இவரு ஒரு பக்கம் மஞ்சள் கலர் பைக்ல வந்து இந்த பக்கம் ஒரு கண்ணு, இந்த பக்கம் ஒரு 2 பக்கம் கையை வச்சு சுருட்டே போவாரு. இவரு இந்த பக்கம் ஆதி போஸ்டர் தான், பரமசிவம் போஸ்டர் தான். ரெண்டுத்துக்குமே வித்யாசாகர் மியூசிக் பண்றாரு. 2மே பொங்கல் ரிலீஸ் அந்த டைம்ல. ஆதி வந்து ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் ஆச்சு. ஃபைனான்ஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரிலீஸ் ஆகல. ஒரு நாள் இத பரமசிவம் முதல் நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. பரமசிவம் பார்த்துட்டு எல்லாருமே கழுவி ஊத்துறானுங்க. அப்புறம் அதுதான் ஹிட்டு அப்படி இப்படின்னு. 2வது நாள் ஆதி பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு பரமசிவம் தேவையில்ல போல இருக்குங்க. ஆனா 2மே ஃபிளாப் தான் அந்த வருஷம். 2மே ஃபிளாப். ஆதியும் ஓரளவுக்கு இருந்ததுங்க. அந்த இது சும்மாவெல்லாம் 2 வந்து மோதிரத்தையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்படி இந்த படம் கார்த்தி ப்ரோ
ப்ரோ ப்ரோ ரஜினி எப்படி ப்ரோ கடைசி படம் வந்து சொல்லிட்டு பண்ணுவாரா இல்ல மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு அப்படியே மார்க்கெட் இல்லைன்னா ஏன் ஒரு 20 வருஷம் முன்னாடி சொன்னாருங்க பாப்பா தான் கடைசி படம்னு ஒன்றும் நடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாதுங்க எதுவுமே. அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை பத்தி ஐ மீன் மார்க்கெட் இருக்கிறதுக்கும் ப்ரோ ஒரு 10 வருஷமா படம் பண்ணிட்டு தானே ப்ரோ இருந்தாரு. பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவாரு, இதுக்கப்புறம் பண்ணுவாரு. இல்லைங்க ஜெயிலருக்கு முன்னாடி வரைக்கும் 10 வருஷமா படம் பண்ணிட்டு தானே இருந்தாரு. மார்க்கெட் இல்லைன்னா பண்ண மாட்டாரான்னு கேக்குறாரு. அப்பவும் பண்ணிட்டு தானே இருந்தாரு. டார்கெட் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இல்லைங்க உண்மை ஏங்க உண்மையதாங்க நடந்ததாங்க மார்க்கெட் எப்போ குறைஞ்சிருக்கு? இல்ல 10 வருஷமா மார்க்கெட் இருக்குதானே உங்களுக்கு? எப்போ குறைஞ்சிருக்கு? ஓ இருந்துச்சா? சரி ஓகே ஓகே. இல்ல இப்படியெல்லாம் நெகட்டிவா பேசினா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா ரஜினிக்கான மார்க்கெட் இருக்குல்ல, எப்போ குறைஞ்சிருக்கு? ஜெயிலருக்கு முன்னாடி கடைசி என்ன படங்க ஹிட்? இல்லைங்க ஹிட் ஃபிளாப் இல்ல நான் சொல்லல, மார்க்கெட் இருக்கா இல்லையா? ஏங்க ஒரு படம் ஹிட் ஃபிளாப் வச்சு தாங்க மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. படம் ஓடிச்சா இல்லையான்னு தானே. இல்ல அப்படி இல்லை டார்கெட் அப்படி கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ரஜினி படம் எல்லா படமே 1 மில்லியனுக்கு மேலதான். இப்போ ஜெயிலர்லாம் பாத்தீங்கன்னா 7 மில்லியனோ 6 மில்லியனோ தாண்டி போயிடுச்சு. ஓகேவா? ஆனா அந்த 1 மில்லியன் அச்சீவ் பண்றதுக்கே வந்து இந்த ஹீரோங்களுக்கெல்லாம் போன வருஷம் ஆச்சு. போன பீஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் படம். இவர் துணிவுல தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு அஜித். பட் ஆனால் ரஜினி படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்திரனுக்கு முன்னாடி இந்திரன் டைம்ல இருந்தே அவருக்கு வந்து ஈஸியா அதை தாண்டி தான் போயிட்டு இருந்தது பிஸ்னஸ். 2 மில்லியன் 3 மில்லியன் அந்த மாதிரி. கபாலிலாம் வந்து 5 மில்லியன் 6 மில்லியன்லாம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அவருக்கான மார்க்கெட் இருந்ததுங்க, அது உண்மைதான். நடுவில் வந்து இந்த ரஞ்சித்லாம் வந்து கொலை போட்டு போனாங்க தேவையில்லாம வந்து அவரு. அதே மாதிரி 10 வருஷம் படம் எதுவும் சரியா போகலங்கிறது உண்மைதான். அவரை பிடிச்சி அவன் முன்னாடி இருந்த ரஜினியோட மார்க்கெட்டுக்கு ஈக்குவலா போலங்க, அது உண்மைதாங்க. ரஞ்சித்லாம் வந்து நடுவில் கெடுத்து விட்டு போனது கொஞ்சம். இல்ல அதனால ரஜினியோட பேட் சாய்ஸ்ங்க, ரொம்ப பேட் சாய்ஸ். அதனால இல்ல ப்ரோ ஜெயிலர் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இல்லையா? யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத கலெக்ஷன்ஸ். ஆமா யாருமே அவரே எதிர்பார்க்கல. ஆமா. சோ என்னோட क्वेश्चन என்னன்னா, அவர் ஒரு கட்டத்துல டிசைட் பண்ணுவாரா இல்ல இதுதான் என்னோட கடைசி படம் சொல்லிட்டு பண்ணுவாரா, இல்லனா காசு வருதே மார்க்கெட் இருக்கே இப்படியே போலான்ட்டு போயிட்டே இருப்பாரான்ட்டு? ஏன்னா ஏஜ் ஆகுது இல்ல ப்ரோ, எனர்ஜி குறையுது, ஏஜ் ஆகுது, எல்லாமே தெரியுது இல்ல, ரியாலிட்டி கூட ஒத்துக்கணும் இல்ல. அதெல்லாம் என்னமோ பண்ணிட்டுங்க, அது பிரச்சனை இல்லைங்க. இந்த நடுநடுல வந்து காலா லால் சலாம் இந்த மாதிரிலாம் நடிக்காம இருந்தா போதும் அவருக்கு. அண்ணாத்தை விட்டீங்க. அண்ணாத்தை கூட விசுவாசம் அதுக்கப்புறம் ஹிட் படங்க. விசுவாசம் ஹிட்டு, அதுக்கப்புறம் சிவாவோட பண்ணாரு. இந்த லால் சலாம் காலா வந்து அவரு அண்ணாத்தை கூட ஓப்பனிங்னா நல்ல ஓப்பனிங் இருந்துச்சுல, அதுக்கப்புறம் ஓடல. ஓகே அவரோட ஓப்பனிங் கெடுத்ததே லால் இது காலா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து திரும்ப கபாலியும் கூட விட்டுலாங்க. கபாலி சூப்பர் ஓப்பனிங், செம்ம ஓப்பனிங் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து லால் சலாம். அண்ணாத்த வந்து விசுவாசம் ஒண்ணு காட்டி நம்பி கொடுத்துட்டாருங்க. இல்லைங்களா? ஆமாமா, கல்கத்தாக்கு காப்பு கட்டுறேன்னு சொல்லி ரஜினி கட்டி விட்டீங்க. நாளைக்கு ஸ்பேஸ் வெற்றியெல்லாம் கேட்டாருன்னா ஏன் ஜோதி எங்களையவே கழுவி ஊத்திக்கிறியானு. அதெல்லாம் இருக்கிறது உண்மையை சொல்லிருங்க எப்பவுமே, அவ்வளவுதான். படம் பிடிக்கலன்னு பிடிச்சிருந்து அது கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் அது டக்குன்னு சொன்ன காரணங்க டக்குன்னு உடனே போகணும். அவரு வந்து இந்த காலா அதுக்கப்புறம் லால் சலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாலே போதும். பேட்டர்ன் நடுவில் ஹிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிருந்திருக்கும். லால் சலாம்க்கெல்லாம் நம்ம என்ன கார்த்தி சொல்ல முடியும்? பொண்ணுக்கு பண்றாரு, அதுவும் ரிலீஸ் ஆகிற டேட் அன்னைக்கு சிங்கப்பூர்ல அவர் மெடிக்கல் இஷ்யூஸ் இந்த சேர் போட்டோ போட்டு பண்றாரு.
அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. பொண்ணுக்கு பண்ணாதான் நான் சொல்ல முடியும். பிசினஸ் வைஸ் அது ஹாரபிள் அந்த டிசிஷன் தான். கண்டிஷன்ல அந்த கண்டிஷன்ல இருந்து வெளியே வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, தாங்க. அப்படி இல்லைங்க. அந்த அந்த போட்டோக்கு என்ன மீனிங்னா, சிங்கப்பூர்ல வந்து என் பொண்ணு தான் என்ன பாத்துக்குச்சுன்ற மாதிரி அவர் போட்டோ அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அப்லோட் பண்றாரு. ஒரு 20 கோடி ரூபா கொடுத்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அவங்களை டைரக்ட் பண்ண சொல்லுங்க, ஏதோ ஒரு ஹீரோ கொடுத்து கூப்பிட்டு நடிக்க வைங்க. எவ்வளவு பேர் ஃபிளாப் கொடுத்து ரெடியா இருக்காங்கல்ல இங்க. எல்லாம் ஓகே, அது நான் சொல்லிட்டேனே. பிசினஸ் வைஸ் அது வந்து ஹாரபிள் டிசிஷன் தான். பட் என்ன எப்படி என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. பர்சனல் சாய்ஸ் அது, அவ்வளோதான். இல்லை பிஸ்னஸ் வைஸாக கரியர் வைஸாகவே அது ஹாரபிள் டிசிஷனுங்க. ஆமா ஆமா, சரி பாத்துக்கலாம் விடுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? நான் ஒரு படம் இட்டு குடுத்துட்டு ரஜினிகாந்த் இது மீண்டுட்டு இவ்வளவு சீன் போடுறீங்க. காலகாலமா டாப்ல இருக்கிறோம். காலகாலம் அதை நாங்க சொல்றேங்க. ஜெயிலர்னு ஒரு ஏன் எப்படி லியோக்கு முன்னால என்ன பீட் பண்ணிட்டு இருந்தீங்களா நம்மள? நீங்க என்ன பண்ணீங்க 10 வருஷமா? 10 வருஷமா வந்து 10 ரஜினி படம் விஜய் படம் தான் ஓடுது. 2.0 என்ன மறந்துட்டீங்களா திடீர்னு? எங்க 2.0க்கு வந்து கார்த்தி ப்ரோ ஒரு கொஸ்டின் கேட்டாரு. ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. அந்த கேள்விக்கே உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. சொல்லுங்க. சரி நீங்க சொல்லுங்க. அக்ஷய்குமார் படம் தானே, ரஜினி கிடையாது, மல்டி ஸ்டார் அது. எங்க நான் ஒரே ஒரு பாயிண்ட் கேக்குறேன். அக்ஷய்குமார் படம்ன்றீங்க. 2.0க்கு முன்னாடி அக்ஷய்குமார் ஹையஸ்ட் கலெக்ஷன் எவ்வளவுங்க சொல்லுங்க பாக்கலாம்? ஹையஸ்ட் கலெக்ஷன் சொல்றாங்க நாட்டுல ஓடுனா அந்த படம். இல்ல அக்ஷய்குமார் ஹையஸ்ட் கலெக்ஷன். சரி 2.0க்கு அப்புறம் ரஜினிக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன் என்ன? 2.0 இன்னும் பீட் பண்ணலையே நீங்க. அப்ப பேச கூட தானே நீங்க சொல்லுங்க. பண்ணல பேசுங்களே. ஜெயிலர் தான் ப்ரோ. ஜெயிலர் இப்ப வந்துச்சு ப்ரோ. இவங்க 10 இயர்ஸ் அந்த அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் எத்தனை படம் நடிச்சாரு? 2.0க்கு அப்புறம் எத்தனை படம் நடிச்சாரு அவரு? சும்மா உருட்ட வேண்டியதாதி. வேற என்ன உருட்டுறதுல நம்பர் 1. 2 படம் தானங்க, 2 படம் தான் நடிச்சாரு. பேட்டானத்தை அவ்வளவுதானே, வேற என்ன? இன்னும் அக்ஷய்குமார் தான். அவரது ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து எவ்வளவு தெரியுமாங்க? 100 கோடி கூட இல்லைங்க 2.0க்கு வந்ததுக்கு முன்னால. சரி தமிழ்நாட்டுல சரி அக்ஷய்குமாரே ஒதுக்கிடுவோம். அவர் வந்து ஹிந்தி ஓகேங்களா? அவர் வந்து அது இருங்க இருங்க அவர் வந்து ஹிந்தி ஓகேங்களா, அதை ஒதுக்கிடலாம். 2.0 தமிழ்நாட்டுல எவ்வளவுங்க கலெக்ட் பண்ணுச்சு? இந்த மாதிரி வந்துட்டீங்களா? ஏங்க இந்த மாதிரி ஒரு நீங்க தான் அக்ஷய்குமார் வந்து ஒரு லியோ வந்து அப்போ ஒரு தமிழ்நாடு கலெக்ஷன் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க. லியோ தமிழ்நாட்டுல எவ்வளவு கலெக்ஷன் அப்ப கூட பீட் பண்ணிட்டு தானே. இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து என்ன பட கலெக்ஷன் ஜாஸ்தின்னு கார்த்தி ப்ரோட்ட கேளுங்க. ஒரு படம் கேளுங்க வந்துட்டு பேசுங்க, கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க. தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் எந்த படம் ஹையஸ்ட்னு கேளுங்க. கேளுங்க. நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு 10 இயர்ஸா ஒரு ஹீரோ வந்து அவ்வளவு பெரிய 2.0 கொடுத்திருக்காரு. அவரு காலா கொடுத்திருக்காரு, பேட்ட கொடுத்திருக்காரு. இல்லங்க அண்ணாத்த கொடுத்திருக்காரு, லால் சலாம் கொடுத்திருக்காரு, காலா கொடுத்திருக்காரு. சொல்லுங்க அதையும் சொல்லுங்க. சுறா கொடுத்தீங்க. 10 வருஷம் சுறா வந்துச்சா? இல்ல இருக்கட்டும் தரகிறேன், அந்த படம் எல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு இண்டஸ்ட்ரி கொடுத்தாருல்ல 10 வருஷம் அவ்வளவு பெரிய ஹிட் எல்லாம் கூட கடைசில ஒரு இண்டஸ்ட்ரி அது தாங்க இவங்களுக்கு அது தாங்க இவங்களுக்கு ஆவறது. அத யாருமே மறக்கலங்க. இங்க வந்து நாங்க வந்து ஒரு ஹிட் கொடுத்தா மட்டும் நீங்க கதறீங்க. அக்கவுண்ட்ஸ் புக்ல வந்து ஒரு அசெட்ட வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அந்த ஜெயிலர் அப்படி ஹிட் ஆனது 2.0 பண்ணீங்களா? அந்த மாதிரியா? 2.0 எவ்வளவு? ஜெயிலர் வந்து 700 800 உங்க அக்கவுண்ட்ஸ்ல நீங்க பண்ணீங்களே. அப்ப லியோ வந்து எவ்வளவு 1000 கோடியா? லியோ வந்து ப்ரொடியூசர் ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எவ்வளோ 600+ அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. 600+ ஏதோ ட்வீட் காமிங்க எடுத்து நீங்க காமிங்க. சரி இது காமிங்க. 2.0 காமிங்க. சொல்லவே இல்லையே. 2.0 காமிங்க. நான் சொல்லவே இல்லையே. சரிங்க நீங்க ப்ரொடியூசர் ஆபீஸ்ல. சரிங்க அவர் ப்ரொடியூசர் ஆபீஸ்ல நான் சொல்லவே இல்லையே. 600 நீங்க தான உருட்டுனீங்க. இருங்க சரி ஓகேங்க நான் சொல்றேன். உருட்டுனீங்களா இல்லையா? பேசுறத கேளுங்க. 2 நிமிஷம் இல்ல பேச விடுங்க. உருட்டுனீங்களா இல்ல நீங்க? சரிங்க நான் சொல்றேன். ஆபீஸ்ல ப்ரொடியூசரோட ட்வீட்டை நான் மேல ஷேர் பண்றேன் ஓகேங்களா? அவர் கடைசியா என்ன நம்பர்ஸ் அப்டேட் பண்ணாரோ அதுல ஷேர் பண்றேன். நீங்க 2.0 ஷேர் பண்ணுங்க ஓகேவா? பண்ணுங்க. நான் சொல்லிடுறேன். பேச்சா இருக்கணும், உருட்டக்கூடாது. பேச்சுனா பேச்சா இருக்கணுங்க, உருட்டக்கூடாதுங்க. ஒரு படமோ ஏங்க அந்த 1 2 நீ என்ன சொன்னீங்க? ஷேர் பண்ண சொன்னீங்க, நான் ஷேர் பண்றேன். இருங்க ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? என்ன ஷேர் பண்ண சொன்னீங்க? 600 நீங்க ஷேர் பண்ணுங்க. 600 பொய்யாவே இருக்கட்டுங்க. அவ ப்ரொடியூசர் அப்டேட் பண்ண நம்பரை நான் ஷேர் பண்றேன். நீங்க பேச கூடாது. நீங்க பேச கூடாது. 2.0 ஷேர் பண்ணுங்க.
நான் வந்து 2.0 ஷேர் வந்து பண்ணுங்க அந்த 1000 crores சொன்னா இப்ப 600 crores நான் என் வாயில வந்துச்சா ஷேர் இப்போ? பண்ணுங்க மேல ஷேர் நீ நான் ஓ சொன்னா 1000க்கு 2.0 போயிட்டீங்களா கலெக்ஷன் இல்ல ஓ 1000க்கு நான் போயிட்டீங்களா நீங்க 2.0 கலெக்ஷன் சொன்னனா என் வாயில இருந்து வந்துச்சா 2.0 கலெக்ஷன்? அப்புறம் என்ன வந்துச்சு 2.0 பீட் நீங்க தான் பண்ணிட்டீங்களான்னு கேட்டது யாரு நீங்க தானே 600 கேட்டது கோடி யாருங்க உருட்டுனீங்க இப்போ. கேட்டது யாருங்க நீங்க தானே உருட்டுந்து நீங்க தான் ப்ரொடியூசர் உருட்டுனீங்க அபிஷியலா இப்போ 600 600 கோடின்னு. போடலீங்க ஆனா 600 எல்லாருமே இது சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் அடுத்த படம் வரப்ப போட வேண்டிய சட்டை இப்ப ஏன் போட்டுட்டு இல்ல இருக்கீங்க கார்த்தி எக்ஸ்ட்ரா? ப்ரோ இல்ல ஒரு இவரு படம் கார்த்தி இவரு சொல்றாரு அதுவும் அந்த ஒரு படத்தை வச்சுக்கின்னு உருட்டுன்னு உருட்டினுக்குறானுங்க. ஏன் நீங்க 2.0 வச்சுட்டு இத்தனை வருஷம் உருட்டலையா நாங்க தான் நம்பர் ஜெயிலர் ஒன்னு கொடி வந்துச்சுல, பிடிச்சிட்டு இப்போ ஜெயிலர் உட்காந்துருக்கலையா வந்துச்சுல, அப்ப கூட நாங்க தாங்க லீடிங் 2 படம். ரெண்டு படம் சரி ஜெயிலரோட நம்பர் எவ்வளவு சொல்லுங்க அதை ஷேர் பண்ணுங்க எது ஜாஸ்தின்னு நான் பார்க்கலாம் சொல்ல மாட்டேன். நான் நீங்க அபிஷியல் ஷேர் நம்பர் பண்ணுங்க நம்மளுக்கு தெரியாது. அபிஷியல் தெரியாம நீங்க தான் இப்ப பேசுறீங்க 600 கோடி நீங்க 600 நீங்க கோடி தெரியாம உங்களுக்கு தெரியுமா? பேசுறீங்கல்ல ஏங்க 600 கோடி எல்லாரும் உங்களுக்கு போட்ட தெரியுமா? நம்பரை அப்போ நான் சொல்றேங்க நான் தைரியமா நீங்க சொல்றேங்க 600 கோடி உங்களுக்கு போடலையே. ஏங்க நான் 600 கோடி சொல்றேங்க போடலையே. ப்ரொடியூசர் போடலைங்க 600 கோடி ப்ரொடியூசரா போட்ட போடலங்க. அபிஷியலா சொன்ன நம்பரை நான் ஷேர் பண்ண 600 கோடி ரெடிங்க நீங்க போடலங்க. ரெடியா நீங்க 600 ரெடியா கோடி சரி போடல. 600 எல்லாமே போட்டோம் ஒரு நம்பர் கலெக்ட் பண்ணிருக்கோம்ல அதை பொய்ன்னு நான் ஷேர் ஒத்துக்கோங்க பண்ண ஃபர்ஸ்ட். ரெடி ஏங்க உருட்டுனீங்கன்னு ஒத்துக்கோங்க. நான் சொல்ல வரத கேளுங்க உருட்டுனீங்கன்னு மண்டல் மாதிரி ஒத்துக்கோங்க. நீங்க வளராதீங்க ஃபர்ஸ்ட் அப்புறமா நீங்க அப்புறமா உருட்டாதீங்க ஏன் போலாம். மழுப்புறீங்க ஏன் மழுப்புறீங்க அடுத்த டாபிக்கு நீங்க என்ன அடுத்த உருட்டுனீங்கன்னு டாபிக் ஒத்துக்கோங்க போலாம். நீங்க உருட்டாதீங்க நீங்க நான் வந்து உருட்டுனீங்கன்னு ஒத்துக்கோங்க நான் வந்து ஃபர்ஸ்ட். மேல ஷேர் பண்றேன் இதே ஓகேவா வேலையா தான் சுத்தின்னு இருக்கீங்க. உருட்டுனி விட்டு ஐயோ விட்டு உருட்ட ஒரு வேண்டியது. கேள்வி கேட்டா அங்கிருந்து இங்க மரத்துக்கு மரம் உருட்டுனீங்கன்னு குரங்கு ஒத்துக்கோங்க. மாதிரி தாவறதா உங்க உருட்டுனீங்கன்னு இது ஒத்துக்கோங்க. ஏன் நீங்க உருட்டிட்டு இருக்கலையா உருட்டுனீங்கன்னு எவ்வளவு நாளா ஒத்துக்கோங்க. டார்கெட் சொல்லுங்க ப்ரோ சைடு கேப்ல கெச்சிச்சுன்னா உருட்டிட இல்ல இல்ல வேண்டியது. அப்படியே ப்ரோ 1000 கோடின்னு சொல்லிட்டு பாங்க என்ன நேரத்துக்கு. எதுக்கு தேவையில்லாம ப்ரோ ரஜினி வந்து இந்த இந்த வயசுல அவரு எனக்கு தெரிஞ்சு இவர் சினிமா இவர் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் இப்பயுமே ரஜினி பீக்ல தான் இருக்காரு. அரசியல் போனதுக்கு அப்புறம் பீக்ல தான் இருப்பாரு. அடுத்த லோகேஷ் படம் வரும் போதெல்லாம் அது உண்மைதான். அது ஏத்துக்கிட்டாலும் நீங்க சரி என்கிட்ட கோவப்பட்டாலும் சரி அதுதான் உண்மை. ப்ரோ ஒரு பீக்ல இருக்கட்டும் இல்ல அதெல்லாம் இப்ப சொல்ல இவங்க வந்து நம்பர்ஸ் நீங்க பத்தி தானே பேசுறாங்க சொன்னீங்க 10 ஓகேங்களா வருஷமா நம்பர்ஸ்லயுமே இல்ல நம்பர்ஸ் நம்பர்ஸ்லயுமே நீங்க சொல்லிருங்க ஜெயிலர் எங்கேயுமே கொஞ்சம் போல டார்கெட் குறையிலங்க ஜெயிலர் சரிங்க வந்து இப்போ எங்கேயுமே இப்போ குறைஞ்சு வரைக்கும் போல. தமிழ்நாட்டுல வந்து எதுக்கு ஜெயிலர் நம்பர் ஒன் கலெக்ஷனு தெரியல நீங்க எந்த படம் சொல்றீங்க ப்ரோ நீங்களே சொல்லுங்க ப்ரோ நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம் இல்ல நான் வந்து ஒரு ஃபேன் ஒரு சைடா கூட அடுத்த சொல்லலாம் படம் பண்ணிடுவீங்களா? அதை கோட் பண்ணிடுவீங்களா? அவங்க பண்ணிடுவாங்க கூலியில பண்ணிடுவாங்க. நீங்க பண்ணிடுவீங்களா? லியோட கண்டிப்பா கலெக்ஷன் பண்ணுவோம் திரும்ப பண்ணிடுவீங்களா? லியோட கலெக்ஷன் திரும்ப கோட்ல பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா அது பண்ணுவோம் பண்ணிட்டு கிடையாது. வந்து பேசுங்க. லியோட கலெக்ஷன் நீங்களும் திரும்ப அதை வந்துருமா? அது கிடையாதுல்ல. ஆனா அதே நான் மாதிரி பண்றேங்க. கூலியில நான் அதே கான்பிடண்டா சொல்றேங்க. அப்புறம் ஏங்க நான் நீங்க கூலியில ஜெயில் பண்றேங்க. அதை நீங்க லால் நான் சலாம்லயே கூலியில பண்ணிருக்க பண்றேங்க. வேண்டியதாங்க லால் நான் சலாம்லயே கூலியில பண்ணிருக்க பண்றேன். வேண்டியதாங்க நெக்ஸ்ட் ரெண்டு டைம் படமே நீங்க கிடையாது. கோட்ல பண்றீங்களா? டார்கெட் ஒன்று சொல்லுங்க. திரும்ப திரும்ப பேச்சுக்கு ரஜினி பேச்சு நீங்க சண்டை போட கோட்ல சண்டை என்ன போட பண்றீங்களா? என்ன பேச்சு அவருக்கு ஏங்க அவருக்கு எங்களுக்கு இல்ல கடைசி போட லியோங்க டார்கெட் இல்ல நீங்க அவருக்கு கோட்ல குழம்பு பண்றீங்களா? பேசிட்டு இருக்காது அவரு. நாங்க ரஜினியோட பண்ணுவோங்க சண்டை போட ரஜினிக்கு வந்து எந்த மனுஷன் கிடையாது. உங்களுக்கு தான் மனுஷன். அது பொலிட்டிக்கலாவும் சரி சினிமாவும் சரி ரஜினியோட சண்டை போட அதுதான். அதனாலதான் அது வந்து விட்டு கடந்து போகணும். அவ்வளவுதான். அதை விட்டு சும்மா வந்து நீ சொன்னியா நீ செஞ்சியா வேஸ்ட். ஏன் ப்ரோ சரி ப்ரோ நாங்க சண்டை நான் போட கூலிக்கு ரெடியா இல்ல பண்றேங்க. இவங்க தான் வந்து நான் உட்கார்ந்துட்டு கூலிக்கு பண்றேன். நம்பர் ஒன்னு நான் கதறிட்டு கூலி இருக்காங்க கலெக்ஷன் பண்றேங்க. நான் ஜெயிலர் கலெக்ஷனை கூலியில பண்றேங்க. நீங்க கோட் கலெக்ஷன் வந்து லியோக்கு ஈக்குவலா பண்ணிடுங்க பாக்கலாம். பண்ணுங்க ஏன் இப்ப லால் சலாம் பண்ணிருக்க வேண்டியதான் உங்களுக்கு அடுத்த நீங்க கூட லால் பண்ணிடுங்க. சலாம் இப்ப தானே நீங்க கோட்ல பண்ணுங்க நாங்க பாக்கலாம். பண்றோம்னு சொல்றேங்க எங்களுக்கு அடுத்தபடி நான் வரலைங்க பாக்கலாங்க. பாக்கலாம் உங்களுக்கு பாக்கலாம் வந்துருச்சுங்க வந்த படம் ஏன் பண்ணல பாக்கலாம் பாக்கலாங்க. எங்க டார்கெட் ஓ டார்கெட் லால் சலாம் விஜய் நடிச்ச சுக்கரன் படம் ஒண்ணு மாதிரிங்க. இல்ல இல்ல அதை கேமியோ ஏங்க இல்ல இல்ல போட்டு இழுக்கிறீங்க? இவங்க அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா கேமியோங்கறாங்க புரியாது. அவரோட கேமியோ பொண்ணு வந்து மேலதாங்க. கேமியோ சுக்கரன் இல்ல படம் அது ரஜினி லால் படம் சலாம் ஒரே கிடையாது மாதிரிங்க. அதையெல்லாம் நீங்க அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா ஏங்க அதை புரியாது. கூட நீங்க படம் எடுத்த ஒண்ணும் பண்ண டைரக்டரே முடியாதுங்க. வந்து அப்ப அது ரஜினி உங்களுக்கு படம் சொல்லிட்டாங்க இதுக்கு சொல்லி மேல நீங்க எப்படி அது வந்து முட்டு அது கொடுக்க அது போறீங்க அவங்க விட்டுவாங்க. அது செப்பரேட்டா ஒரு அப்புறம் செக்ஷன்ல சுக்கரன் விட்டுருவாங்க. படம் ரிலீஸ் பரவாயில்ல விடுங்க. ஆகும்போது விஜய் படம் தான் சொன்னாங்க. நான் அப்படியெல்லாம் அதையெல்லாம் நம்ம கணக்கு வச்சு ஓப்பன் முடியல. சேலஞ்ச் வைக்கிறேங்க. ஜெயிலர் கலெக்ஷன் நான் பீட் பண்றேன். நீங்க கோட்டுது வந்து லியோல பீட் பண்ணிட்டு வாங்க. நாங்களும் பண்ணுவோங்க பாருங்க வரப்ப பண்ணிட்டு வாங்க பாருங்க பாக்கலாம்.
சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த 2.0 அப்ப பாக்கலாம். அப்ப வந்து அந்த 2.0 அதை கலெக்ஷன் ஒண்ணு வந்து வச்சுட்டு உருட்டிட்டு இருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் எல்சியூக்கு அந்த ஓப்பனிங் வந்துச்சா இல்ல விஜய்க்கு வந்துச்சான்னு சரி, அப்ப தெரிஞ்சுட்டு அப்ப பார்க்கலாம். கூலி யாரு படம்? லோகேஷ் கனகராஜ் படம் தானே. கூலி யாரு அப்ப நீங்க படம்? லோகேஷ் ஒத்துக்கோங்க. அப்ப கனகராஜ் லியோ படம் தானே. கலெக்ஷன் வந்து ஏங்க அப்போ பேச்சு லோகேஷ் பேச்சு கனகராஜ் அப்ப படம் இல்ல லோகேஷ் லியோ படம். ஒத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு கூலி வந்துச்சுன்னா அது லோகேஷ் கனகராஜனால தான் வந்திருக்கு. நான் ஓகேங்களா? ஒத்துக்கிறேன். அப்ப நீங்களும் ஒத்துக்கோங்க. லியோ கால் வந்து லோகேஷ் நாங்க கனகராஜ். ஏங்க ஒத்துக்கணும்? எங்க படம் அடுத்த அப்ப படம் நீங்க லோகேஷ் கனகராஜா நீங்க பண்றாரு, வந்து வெங்கட் கலெக்ஷன் பிரபு பண்றாரு. பாத்துக்கோங்க. பண்ணலாம். ஓகே டன் டீல் பேச்சு இது என்ன ஓகே. நான் டீல்? ஒத்துக்கிறேன். அது என்னங்க, எங்க படம் பண்ணுச்சுனா மட்டும் லோகேஷ் கனகராஜனால அப்போ பண்ணுச்சு, வந்து நீங்க வந்து ஒரு உங்க லோகேஷ் படம் கனகராஜ் பண்ணுச்சுன்னா ஒண்டி தான் இதுவா? கலெக்ஷன் ஓபன் பண்ணீங்களா? ஏங்க அது நீங்க சொன்ன வார்த்தைங்க. என்னங்க உளறீங்க? நீங்க சொன்னது ஓ திருப்பி என்கிட்ட லியோ கேக்குறீங்க. கலெக்ஷன் வந்து எதனால வந்துச்சுங்க? லோகேஷ்னாலயா விஜய்னாலயா? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. நான் லோகேஷ்னாலன்றேன். அப்ப கூலியில வந்து ரஜினிக்காக கலெக்ஷன் வராது, லோகேஷ்காக தான் லோகேஷ்னால வரும்னு வந்து ஒத்துக்கோங்க. லியோ கலெக்ஷன் வந்துச்சுன்றேன். ஒத்துக்கோங்க. அப்போ அப்ப வந்து அப்ப உங்க கூலியில லாஜிக் வந்து பிரகாரம் அப்போ உங்க லாஜிக் படியே கூலி கலெக்ஷன் பண்ணுச்சுன்னா அது வந்து ரஜினி கலெக்ஷன் கிடையாது, லோகேஷ் கனகராஜ் கலெக்ஷன். ஓகேவா? சரிங்க. அப்போ கோட் கலெக்ஷன் வந்து பீட் பண்ணும் லியோவை. கோட் தான் விஜய் லோகேஷ் கனகராஜ் படமே இல்லையே. ஆமா அதான் சொல்றேன் நான். நீங்க இப்ப உங்க லாஜிக் பிரகாரம் விஜய்னால என்னங்க பஞ்சுன்றீங்க லியோ. உளறீங்க? தெளிவா பேசுங்க. ஓகேவா? இப்போ தெளிவா கோட் பேசுங்க. கலெக்ஷன் அவர் லியோ தெளிவாதாங்க வந்து பேசுறாரு. அவர் புரியல தெளிவாதாங்க அவருக்கு பேசுறாரு. கருத்து. லியோ வந்து லோகேஷ் கனகராஜ்ல ஒண்ணுச்சான்னு கேக்குறாரு. நீங்க இல்லங்க விஜயால ஒண்ணுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப அப்ப கோட்டு கோட் பீட் ஓடணும்ல பண்ணல. அப்படின்னு சொல்றாரு அவரு. நான் ஓடும் தானே அதானே? நானும் சொல்றேன். கார்த்தி ப்ரோ ஓடும் தானே அதான் சொல்றேன். அதுதான் அவர் வந்து சொல்றாரு. பேசலாம் வேற என்ன? பேசலாம். அப்போ ஏங்க அப்புறம் தான் ஓடும் தாங்க சொல்லிட்டு இருக்கேன். பேசலாம். ரிலீஸ் ஆகி கலெக்ஷன் அப்ப விட்டு பேசலாம். ஏங்க அப்ப இவங்க படம் வந்து கூலி ஓடிச்சுன்னா வந்து அது லோகேஷ் கனகராஜுக்காக இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நான் ஒத்துக்கிறேங்க. அப்ப இது லோகேஷ் அப்ப அதுக்கு கனகராஜ் என்ன வந்து என்ன அதுல ஒரு பங்கு நான் ஒத்துக்கிறேன். அதுல என்ன இருக்கு? கூலி இதுல ஒரு பங்கு இருக்குது லோகேஷ்க்கு. உங்களுக்கு வந்து உங்க படம் ஓடிச்சுனா மட்டும் ஒரு பங்கு லோகேஷ் கனகராஜுக்கு, இதுல அப்ப எங்க நீங்க படம் இப்ப ஏன் ஓடிச்சுன்னா விட்டீங்க? அப்போ படம் முன்னாடி ஃபுல்லா வந்து இது. டெய்லர் நெல்சன் தானே இருந்தாரு. சும்மா நான் ஒத்துக்குவேன். நீங்க உருட்டுவீங்கல்ல. இல்ல 600 கோடி 700 கோடி 1000 கோடி பண்ணதெல்லாம் ஒரு விஜய்னால தானே. 2.0 உருட்டுனீங்க அதோட. நான் சொல்லவே இல்லைங்க கலெக்ஷன். நீங்க தான் 600 கோடின்னு உருட்டுனீங்க. தெரியுங்க, கேட்டிருக்கவங்களுக்கு தெரியும் யாரு உருட்டுறான்ட்டு. ஓகே இப்ப பாருங்க ரெக்கார்டுல 600 டார்கெட் பாருங்க. தேவையில்லாத சண்டையாது. இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. டார்கரைன் நீங்க எப்படி திருப்பூர் மாவட்டம் தான் ஓட்டு கேட்டு வருவீங்கல்ல, அப்புறம் பாத்துக்கிறேன் இருங்க. என்னங்க இப்பயே பழி வாங்குறீங்க? அப்புறம் என்னங்க இருப்பீங்க? அப்புறம் சும்மா வேண்டாம் வேண்டாம் நீங்களும் எவ்வளவோ சொல்றீங்க, அப்புறம் கேட்க மாட்டேங்க சொல்லிட்டே இருந்தா அப்புறம் எல்லாத்தையுமே வம்பிழுத்து இருந்தா என்னதான் பண்றது? ப்ரோ நீங்க ஜோதி ப்ரோ பேசுனது கேட்டீங்களா இல்லையா? சமனமே இல்லாம ரஜினி அவருதான் வந்து பேசினாரு. டார்கெட் புரிஞ்சுக்க. நீங்க எப்பவுமே விட மாட்டீங்க. தெரியாது. அதெல்லாம் ஜோதிக்கு தெரியும். ஜோதி என்ன ஜோதி? இல்லைங்க அதெல்லாம் உண்மைதாங்க. அது கொஞ்சம் அப்புறம் பொண்டாட்டியோட நம்ம சண்டை போட்டாலும் நம்மளோட பொண்டாட்டி சண்டை போட்டாலும் நஷ்டம் நமக்கு தான். அந்த மாதிரி தானே இது நம்மளுக்கு. அது டார்கெட் புரியல. அது கார்த்திக் ப்ரோ நான் ஒரு டைம்ல அஜித் ஏதோ பாலா வந்து சண்டையாச்சுல, அது என்ன ப்ரோ ஆச்சு? நிறைய கதை உருட்டுறாங்க அதை வச்சு. என்ன ஒண்ணுங்க, ஒரு நான்கடவுள் கமிட் ஆனாரு. கமிட் ஆகி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாரு. அன்பிச்சிலின்ட்டு அட்வான்ஸ் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாரு. பாலா கொடுத்துருந்தாரு. முடியெல்லாம் வளர்த்தினாரு. அது ஷூட்டிங் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடத்துக்கு மேலே வந்து ஒரு டிலே பண்ணிட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு அஜித் வந்து இந்த படம் இல்லைங்க டிலே ஆகுது, வேற படம் நடிக்கிறேன், இது வேலைக்கு ஆகாது, செட் ஆகாது அப்படின்னாரு. சரி நான் கொடுத்த அட்வான்ஸை வந்து வட்டியோட சேர்த்து கொடுத்துருங்க, நான் அவர்கிட்ட தான் வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன், அவர் வட்டியோட கேட்பாரு அப்படின்னாரு. அஜித் வந்து அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, நான் வந்து
நீங்க கொடுத்த காசு தான் கொடுக்க முடியும், வட்டி கொடுக்க முடியாது. நான் ஏன் வட்டி கொடுக்கணும்? நீங்க எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு வந்து முடியெல்லாம் வளர்த்து சொன்னீங்க, நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கொடுத்தது தான் கொடுக்க முடியும். நான் என்னங்க உங்கள்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கினேன்னா வட்டிக்கு வாங்கினேன்னா கிடையாதுல்ல, நான் அட்வான்ஸ் வாங்கினா அந்த அட்வான்ஸ் தான் திருப்பி தர முடியும். இல்லை வட்டியோட தரணும்னாங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ள அந்த ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் செட்டில் பண்ணிட்டாரு ரஞ்சித். அவ்வளோதான். அவ்வளோதான். இதுதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. இவர் வட்டியோட கேட்டாரு, இவர்கிட்ட நான் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன் வட்டியோட கொடுங்கன்னாரு. அவர் வந்து நான் உங்கள்கிட்ட ஃபைனான்ஸே வாங்கலையே, நான் அட்வான்ஸ் தான் வாங்கினேன், அட்வான்ஸ் தான் திருப்பி தர முடியும், எதுக்கு நான் வட்டி தரணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அதில் தான் ஒரு சின்ன பிரச்சனை. அது வாக்குவாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் செட்டில் பண்ணிட்டாரு. செட்டில் பண்ணது யாருன்னா அந்த டைமில் ஆழ்வார் படத்தோட ப்ரொடியூசர். அதுக்காக தான் ஆழ்வார் நடித்தார். ஏகாந்த் கேட்டீங்களா? நான் மேலே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் காட்டுனா 2018 ஐஎஸ் தமிழ்நாடு கலெக்ஷன் எதுனா போச்சு? 2018 ஆமாண்ணா. திடீர்னு 2018 என்ன படம் வந்துச்சுன்னு தெரியாம எப்படி சொல்றது? சர்க்கார் 2.0 வந்துச்சு. தமிழ்நாட்டுல வந்து சர்க்கார் தான் அதிகம். 2019 என்ன படம் வந்துச்சு? விஸ்வாசம், பேட்டை, பிகில். விஸ்வாசம், பேட்டை, பிகில். எதுனா ஐஎஸ் தமிழ்நாட்டுல? விஸ்வாசம் இல்ல பிகில் தான் அதிகம். அடுத்தது விசுவாசம். 20 எதுவும் வரல. 21 21 மாஸ்டரா? மாஸ்டர் தான். 22 22 என்ன படம்? பீஸ்ட். அப்புறம் அப்ப கேஜிஎஃப் அதிகம் பீஸ்டோட, அதை விட்டுருங்க. தமிழ்நாட்டு ஹீரோ பேசணும். தமிழ்நாட்டுல தான் சொல்றேன். ரஜினி பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு யாருக்கு கொண்டு வரீங்க? அப்படி பார்த்தா பாகுபலி சொல்லலாம். அப்ப அந்த படம், அப்ப ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சு, அஜித் படம் ரிலீஸ் ஆச்சு. 2022 விவேகம் வந்தது. வலிமை வந்தது. பீஸ்ட் வருமாதா? பீஸ்ட் வருமாதான் வரல. ஆமாண்ணா, வலிமை பீஸ்டுக்கு முன்னாடி வலிமை வந்துச்சு. வலிமையா இருந்துச்சு. அப்புறம் அண்ணாத்தையும் 2022 தான் நினைக்கிறேன். விக்ரம் தான். வலிமை வந்து பிப்ரவரி 24 25. இது வந்து ஏப்ரல் 14. ஒரே வருஷம் தான் ப்ரோ வந்துச்சு. ஒரே வருஷம் தான். அப்ப பீஸ்ட் தான் அதிகம் ப்ரோ. அண்ணாத்தையும் அதே வருஷம் தான். வலிமையோட விக்ரம் வந்தது. விக்ரம் தான் அதிகம். விக்ரம் அதிகம். 23 என்ன படம்? லியோ ஜெயிலர் துணிவு வந்துச்சு நினைக்கிறேன். துணிவு, வாரிசு. அதான் நான் கேட்டேன். என்ன டவுட்? ஒரு 5-6 வருஷத்துல யாரு நம்பர் 1 இருக்கான்னு பார்த்தேன். ஏங்க அதெல்லாம் விடுங்க கோகுல். அதெல்லாம் எவ்வளவு பேசினாலும் அவங்க ஏகாந்த் என்னமோ நம்பர் சொன்னீங்களா? நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன். முடிஞ்சா நீங்க வந்து அந்த பிளஸ் விட்டுருங்க. 540 ப்ரொடியூசர் அஃபிஷியலா போட்டிருக்காங்க. உங்க 2.0 ஆகட்டும், ஜெயிலரா இருக்கட்டும், ஒரு படத்துக்கு உங்க ப்ரொடியூசர் அஃபிஷியலா வந்து இந்த 540க்கு மேல ஒரு நம்பர் ஷேர் பண்ணிருந்தா அதை மேல ஷேர் பண்ணுங்க. சும்மா இருக்கியா ப்ரோ? அவர் ப்ரூஃப் கேட்டாரு, கொடுக்க வேண்டியது கடமை, கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். பாரு. ரைட். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து எல்லா சண்டையும் எடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா, அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க தான் வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டெல்லாம் கேட்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா எல்லாத்தையும் விரோதியாக்கிட்டு அரசியல்லாம் நடத்த முடியாது. அதுக்கான வேலையை பார்த்துட்டே இருக்காதீங்க. சும்மா பாக்ஸ் ஆஃபீஸ்ன்ற ஒரு சில்லற சண்டையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வம்புழுத்துக்கிட்டு எல்லாத்தையும் போய் கையை பிடிச்சி இழுக்கிறது, எல்லாரும் பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்ப பேசினார்ல, அவருக்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஓட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் தமிழ்நாடே இல்லைங்க. ஆனா இங்க வந்து உட்காந்து கதறிட்டு அவருக்கு இல்லைன்னா என்ன?
இருக்கும் ஓகே. பட் ஆனா இவர மாதிரி ஃபேன்ஸ் வந்து பேசுறப்போ அமைதியா இருக்க முடியல. பொதுவாவே இங்க இருக்கிறது இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா அவர் போய் ஓட்டா கேட்க போடாரு, எல்லாத்துலயுமே சண்டை போட போறது, ஜாலியா சண்டை இல்ல, எல்லாத்துலயுமே ஜாலியா சண்டை போட்டு வைக்கிறீங்க, அதே மாதிரி ஜாலியா அவங்க போட்டுருவாங்க சண்டை. இல்ல இங்க ஜாலியா சண்டை போட்டு அவர் என்ன ஓட்டா கேட்க போறாரு, அவர் நிக்கவா போறாரு. இவரு ஜாலியா அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு அவர் நிக்கும் போது, ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு. அதனால நீங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்க போறது இல்ல, சண்டை போட்டுதான் இருப்பாரு. சும்மா ஊரே சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் நின்னதுக்கு அப்புறம் நான் வந்து நாங்க இப்படின்னு பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. இல்ல அது வந்து யாரு அந்த ஃபேனா இருக்கும் அவன் தான் கஷ்டப்படணும். இவருக்கு என்ன கவலை இருக்கு, இப்ப சண்டை போட்டே இருப்பாரு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அவர் வந்து விஜய் தான் பெருசு, அஜித் வேஸ்ட், ரஜினி வேஸ்ட்னு நல்லா எல்லா பக்கமும் வாய்ப்பாரு. இவருக்கு கவலையே இல்ல, வாய் வேஸ்ட் நல்லா அவர் நிக்க போறாரு. இல்ல யாரு வாய் வைக்கிறா? இல்ல ஏகே யாரு வாய் வைக்கிறா? போய் ரஜினிக்கு வச்சீங்களா அந்த மாதிரியா? இல்ல நீங்க எப்படி கமல் சும்மா தேவையில்லாம ட்ரிகர் பண்ண மாதிரி பேசாதீங்க. உடுப்பா கார்த்தி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் ஃபைட் எடுத்துட்டு வந்துட்டீங்க மறுபடியும். யார் நானு? நல்லா இருக்கு, இப்பதான் பழைய ஃபார்ம் அந்த மாதிரி. ஹாய் கார்த்தி. ஹாய். என்ன இந்த வாய்ஸ் ரொம்ப நாளாச்சு கேட்டேன். எஸ் இல்ல வரக்கூடாதுன்னு ஐயப்பன் பிளாக் பண்ணிட்டே இருக்காரா? என்ன சித்திரலையே நான் அப்பப்ப கேட்கும்போது அவர் தரவே மாட்டாரு. அப்படிலாம் தெரியல எனக்கு. நீங்க வரதில்லன்னு நினைச்சேன். இல்ல ஐ கீப் லிஸ்னிங், அதெல்லாம் கேட்டுதான் இருக்கும். நீங்க அண்ணாமலை டீப் வச்சிருந்தீங்கல்ல, அதனால யாருன்னு தெரியல. ஆமா இப்ப இது மாத்தணும்னு தெரிஞ்சிச்சா? ஆமா ப்ரோ தெரிஞ்சிச்சு. ஓகே இல்ல அவரு இதை வச்சுட்டு சண்டை போடக்கூடாது இல்லையா, அதனால எடுத்துட்டேன். மிஸ்டர் டார்காரியன் சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ உனக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் வேணும்? நான் எதுவும் கேட்கலையா? உங்க டாபிக் பத்தியே பேசலையே, நீங்க தான் வந்து உள்ள நுழைஞ்சீங்க. உங்க ஃபேன்ஸ், சாரி நீங்க இல்ல உங்க ஃபேன்ஸ். ஏங்க நீங்க தான் பேசணும். நாங்க வந்து அஜித்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த ஏகாந்தான் ஒருத்தர் வந்து அவர் தான் ரஜினி டாபிக் கொண்டு வந்தாரு. அவர்கிட்ட கேளுங்க கேட்குற மாதிரி இருந்தா என்ன பிரச்சனைன்னு. இல்ல நீங்க பேசினதுக்காக உள்ள வந்தா ஓகே, லீவ் இட். ஆனா கார்த்தி எப்படி நீங்க கரெக்டா ஒரு சில இண்டிவிஜுவல் ஐடியை பத்தி கரெக்டா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. எதுங்க அது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம்ல, அதனால டார்கெட்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இருந்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பான், அது தெரியும். ஆனா பொதுவாகவே சொல்றேன், இல்ல அது ஓகே. பட் நான் விஜய் ஃபேன்ஸ்கிட்ட சொல்றேன் பொதுவாகவே. திரும்ப இந்த ரஜினி போட்டி, ரஜினி ஃபேன்ஸு அஜித் ஃபேன்ஸ் இப்படி பேசுறது எல்லாமே உங்களுக்கு லாஸ் தான். நீங்க போட்டி போடணும்னு நினைக்கிறது எல்லாமே, நீ போட்டி போடுறன்ற சண்டை, இந்த சண்டை வந்து பொலிட்டிக்கலா ஒர்க் ஆகாது சுத்தமா. பொலிட்டிக்கலா நீங்க போனீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மைனஸ் ஆகும். எல்லாருமே வந்து உங்களுக்கு திரும்ப வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுக்கு தேவையில்லாத மைனஸ் தான். சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் ஒரு நாள் வந்து நீங்க எல்லாம் ரொம்ப ஓவரா என்ன திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ட்வீட்ல போட்ட ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. விஜய் ஃபேன்ஸ் கோவப்பட்டு விஜய் ஃபேன்ஸ் மேல அன்ஃபாலோ பண்ணிக்கோங்கடா, எனக்கு இனிமேட்டு இதுதான்டா வேலை அப்படின்னு. அவங்களே சப்போர்ட் பண்ணி இதை விட்டுறாத பேசு அப்படின்னாங்க. அவங்க எல்லாருமே நான் சொல்றேங்க, இங்க வந்து பெரிய லாபியே இருக்கு மீடியாக்குள்ள. வந்து திமுக லாபி இருக்கு, பெருசா இருக்கு, உங்களுக்கு தெரியும். எங்க போனாலும் திமுக விட்டு கொடுக்காம வந்து பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் விங்ல இருப்பாங்க. லெஃப்ட் விங்ல வந்து திமுகவுக்கு வந்து விட்டு கொடுக்காம பேசுறவங்க இருப்பாங்க. ரைட் விங்ல வந்து ஃபுல்லா பிஜேபி இல்லைன்னா ஏடிஎம்கே அப்படி இருப்பாங்க. மாரிதாஸ் அந்த மாதிரி ஏடிஎம்கேக்கும் மிக்ஸா பேசுவார், அவரு பிஜேபிக்கும் பேசுவார், பாண்டிய ஏடிஎம்கேக்கும் பேசுவார், பிஜேபி அந்த மாதிரி இருப்பாங்க. ரெண்டு தான் இருக்கு இங்க இருக்க மீடியா லாபி. அந்த மீடியா லாபி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரைட்டா இருக்கவங்க எல்லாருமே ப்ரோ ரஜினி தான். ரஜினி அரசியலுக்கே வர மாட்டாருன்னு சொன்னா கூட இன்னைக்குமே ரஜினி சப்போர்ட்டர் தான் அவங்க எல்லாருமே. இது யதார்த்தம், இது உண்மை. அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றது ரஜினிக்கு தான்.
அவர் வரமாட்டார் அரசியலுக்கு, இதுக்கப்புறம் வரப்போறதும் கிடையாது. ஆனா இருந்தாலும் ரஜினி சப்போர்ட். நீங்க ரஜினி திட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே விஜய் அட்டாக் பண்ணுவாங்க, விஜய் டார்கெட் பண்ணுவாங்க. திமுக ஆப்வியஸ்லி விஜய் எதிர்க்கும். அதனால திமுக மீடியா எல்லாமே விஜய் எதிர்ப்பாங்க. நீங்க தேவையில்லாம ரஜினியை ட்ரிகர் பண்ண ரஜினி பத்தி பேச பேச ரெண்டு சைட்ல இருந்தும் உங்களுக்கு அட்டாக் வரும். உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காது. இல்ல அது எல்லாமே மிஞ்சி இப்ப போனா ஒரு மூவி நடிக்கிற வரைக்கும் தானே bro. சாட்டத்துறை இப்ப இருக்கு ஏங்க. நான் இன்னைக்கு சொல்லிருக்கேன் இல்லைங்க, நான் போன மாசம் ஒரு ட்வீட் போட்டல, அப்ப சொல்றாங்க எனக்கு சப்போர்ட்டே பண்ணாங்க அங்கிருந்து ஃபோன் பண்ணி, இப்போ ஒண்ணு பேசு அப்படின்னு. ஏங்க நான் ஏதோ ஒரு கோவத்துல அவனுக்கு பேசுனானுங்க போட்டாங்க ட்வீட், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் டீல் பண்ணேன். இங்க அவ்வளவு சப்போர்ட் இருக்குங்க ரஜினிக்கு மீடியால அவ்வளவு சப்போர்ட் இருக்குங்க. அது உண்மைதான். இப்ப விஜய் வந்து ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டு அவங்க அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் பேச மாட்டாங்களா? அந்த ஃபைட் குறைஞ்சிரும். பொலிட்டிக்கலாவே சொல்றேங்க, பொலிட்டிக்கலாவே வந்து திமுக மீடியா எல்லாருமே விஜய் எதிர்ப்பாங்க, சரியா? ஆனா ரைட் விங்ல இருக்க எந்த மீடியாவுமே விஜய்க்கு ஆதரவு. ஆனா நீங்க விஜய் ஃபேன்ஸ் மேக்ஸிமம் சப்போர்ட்டர்ஸ் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் ப்ரோ இருக்கு. இப்போ இருக்காங்க சொல்றேன். நீங்க ரெண்டு பக்கமே இருந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொல்றேன், புரியுதா? அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே ஆளுங்கட்சியே திமுக இருக்கிறதுனால ஆப்வியஸா உங்களை எதிர்ப்பாங்க. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே ரைட் விங்கா இருக்கவங்க எல்லாருமே வந்து ரஜினியோட சப்போர்ட்டர்ஸ், இன்னுமே ரஜினியோட ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இன்னைக்குமே ரஜினி வந்து திரும்ப அரசியலுக்கு வர மாட்டாருங்க, ஆனா வருவாரு. ரஜினி தான் சினிமாலும் ரஜினி தான் நம்பர் 1. இன்னைக்கு அவங்க வாய்ஸ் கேட்கல ப்ரோ. கார்த்தி ப்ரோ ஒண்ணு விஜய அட்டாக் பண்ணாம இருப்பான், இல்லைன்னா விஜய் அட்டாக் பண்ணுவான். சப்போர்ட் எவனும் பண்ண மாட்டான். இதான் யதார்த்தம், இதான் உண்மை. ஏன் கார்த்தி ப்ரோ அவனு தேவைன்னா அட்டாக் பண்ணிக்குவான். கார்த்தி கேக்குதா? கார்த்தி எனக்கு கேக்குதா? தெரியல, அவருக்கு கேக்குதா இல்லன்னு தெரியல. கார்த்தி ப்ரோ கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க. இல்ல ப்ரோ, என்ன அது பிரஸ் எல்லாம் ரஜினிக்கு சப்போர்ட்டுங்கிறீங்க, எப்போ சப்போர்ட்டா இருந்திருக்காங்க? ரஜினி சப்போர்ட் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அவரு பாலிடிக்ஸ் வரையங்க போது ஃபுல்லா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணது அவங்க தான். இப்போ எப்படி நீங்க மாதிரி சொல்றீங்க? இங்க பிரஸ் வந்து ரெண்டு மாதிரியா இருக்காங்க. ஒன்னு திமுக சப்போர்ட்டர்ஸ் அப்படி இருக்காங்க, இன்னொன்னு திமுக ஏட்ரஸ் இருக்காங்க. திமுக ஏட்ரஸ்குள்ள தான் இந்த ஏடிஎம்கே வருவாங்க, பிஜேபி வருவாங்க எல்லாரும். பாண்டே வந்து கேட்டீங்கன்னா பிஜேபியா ஏடிஎம்கேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் கிடையாது, அவர் ரெண்டுத்துக்கு சப்போர்ட். பாண்டே, மாரிதாஸ், அந்த மாதிரி திமுகவை எதிர்த்து பேசுறவங்க எல்லாருமே இந்த பக்கம் திமுக எகென்ஸ்டா இருக்க எந்த கட்சி இருக்கோ அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. திமுக சப்போர்ட்டர்ஸ்லாம் பிளைண்ட் திமுக, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க திமுக கூட எந்த கட்சி இருந்தாலும் சப்போர்ட். ராகுல் காந்தி இருந்தாலும் சரி, மம்தா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி. இதுல ரெண்டு சைடுமே வந்து ஒரு சைடு வந்து விஜய் நாளைக்கு பாலிடிக்ஸ் வந்துச்சுன்னா வந்தாருன்னா திமுக சைட்ல இருக்கவங்க எல்லாருமே ஆளுங்கட்சியா திமுக இருக்கு, திமுக எதிராக வர்றாருன்ற மாதிரி எதிர்ப்பாங்க. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே ரஜினி சப்போர்ட்டர்ஸ், அதை சொல்றேன். இப்போ ரவீந்திரன் துரைசாமி, பாண்டி, மாரிதாஸ், இந்த மாதிரி சொல்றேன். இன்னைக்கு அட்லீஸ்ட் ரைட் விங் சப்போர்ட் பண்ணி என்ன பண்றது? கார்த்தி அதே மாதிரி நீங்க அந்த சப்போர்ட்டே எப்படி இருக்கும் அப்படின்னா விஜய் மேல இருக்க ஹேட்ரடா இருக்கும், அதுதான். இப்ப நீங்க நேத்து சொன்னீங்கல்ல, இப்போ என்டிகேவும் டிவிகேவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு, அது எந்த அளவுக்கு பாசிபிள் நீங்க நினைக்கிறீங்க? சீமான் அதுக்கான அப்ரோச் பண்றாருங்க. சீமான் வந்து பெருசா எதிர்க்கிறது இல்ல விஜய. இல்லைங்க, அவரு இப்போ இத்தனை வருஷமா இருக்காரு, இப்போ அந்த மாதிரி அலைன்ஸ் போவாரா? இப்ப ஏன்னா ஆப்வியஸா அவங்க வந்தா
அவரை தான் லீட் பண்ற மாதிரி தான் கூட்டணி ஏங்க இன்னும் அதிபர் நான் தான் அதிபர்னு பேசி எத்தனை வருஷம் பேசிட்டு இருக்க முடியும்? நான் தான் அதிபர், நான் வந்து அதை மாற்றி எத்தனை வருஷம் பேச முடியும்? அது முடியாது. அதுல அவ்வளவு பேசியும் growth இருக்குல்ல, எதுவும் குறையில. என்ன growth? ஒரு தொகுதியில் டெபாசிட் இல்லை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, அவங்க எல்லாமே கிராஜுவலா தானே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. எப்ப ஆகிறது? இப்ப அண்ணனுக்கு 60 வயசு, சீமானுக்கு எப்ப ஆகிறது? ஒரு 120 வயசுல ஆகுமா? 2, 4, 7, 8, 10, 15 ஏறுறது என்னைக்கு ஏறுறது? இப்ப நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு ஜனரஞ்சகமா இருக்கவங்க மேபி அப்ரோச் பண்ணலாம். பட் ஹார்ட் கோரை ஃபாலோ பண்றவங்க எல்லாமே விட்டுருவாங்கல்ல. எல்லாமே ஐடியாலஜி பேஸ் பண்ணி தானே நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு தாங்க அதுக்குதான் சொல்றாரு, நான் பேசுறதான் தம்பி பேசுறாரு அப்படின்னு சொல்றாருல சீமான். என் தம்பி வந்தா என்ன, நான் வந்தா என்ன, நாட்டுக்கு நல்லதை பண்ணா போதும், அது சீமான் பேசுறாருல. இல்ல இப்ப இவர் பேசுற அளவுக்கு ஹார்டஸ்டா விஜய் பேசுவாருன்னு தெரியல, வந்தாதான் தெரியும். ஏன்னா இப்ப வரைக்கும் நீங்க அந்த சிஏக்குமே ஒரு ரொம்ப பாலிஷ்டா தானே பேசியிருக்காரு. அது பிரச்சனை இல்லை ப்ரோ. சீமான் ஐடியாலஜி என்ன? தமிழ்நாட்டை தமிழா ஆடணும், விஜய் தமிழன் தானே, முடிஞ்சு போச்சு. இல்ல அது ஒன் ஆஃப் த இதுதான் சொல்றேன். பட் மற்ற விஷயத்துல ரொம்ப இவங்க ஷோர்ஷாட்டா எதிர்த்து பேசுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு பாலிஷ்டா பேசுறாரு. இலை மலர்ந்தால் ஈரம் மலர்ன்னு சொன்னாருங்க சீமான். இல்ல அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவங்க வந்து காங்கிரஸ் டிஎம்கேவை அகென்ஸ்டா பண்ணுன்றதுக்கு அப்ப அவங்க இயக்கமா இருந்ததால வேற வழி இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்பயும் எடுத்துக்குவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது விஜய் வந்து ஓகே பண்ணுவாரா இல்லையான்றதான் கேள்விங்க. சப்போஸ் ஓகே பண்ணாலுமே இவங்களுக்கு ஹார்ட் கோரா இருக்கிற ஃபாலோவர்ஸ் வந்து இவங்களுக்கு டைல்யூட் ஆயிரும்னு சொல்றேன் என்டிகே. இதுல என்ன இருக்கு ஏங்க? 234 தொகுதியில கேண்டிடேட் பண்ணோம், 115 பேர் வந்து ஆம்பளைங்க, 115 பேர் பொம்பளைங்க போடணும். எவ்வளவு பெரிய டாஸ்க். இதை பண்ணிட்டே இருக்க முடியுமா எலெக்ஷனு? அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்க்க வேணாமா? இல்ல தனியாவே நின்று முடியாது இல்லைங்க. இல்லைங்க கார்த்தி, நம்ம விஜய்கிட்ட ஒரு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா? அவரு வந்து மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஜாப் தந்துருவோம்னு சீமான் மாதிரி சொல்லிட முடியுமா? அதெல்லாம் இப்போ இல்ல இல்லங்க, இப்போ இந்த ஆடு மேய்க்கிறது இந்த கொஞ்சம் டீஸ் பண்றாங்களா இந்த ஒரு ஸ்கீம, இதுவே பாத்தீங்கன்னா அவங்க இதுல டீட்டெயிலா கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி இது பண்ணோம்னா ஒன்லி நீங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, அதை நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுல இருந்து அதுல எத்தனை கியூஎஸ், குவான்டிட்டி சர்வைஸ், எம்இபி இன்ஜினியர்ஸ்ன்ட்டு அது எல்லாத்துக்குமே வெட்டினரி டாக்டர்ஸ்க்கு கிடைக்கும். லாஸ்டா தான் உங்களுக்கு அன்எஜுகேட்டட்ல வந்து ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க சொல்றாங்க. அதுல நாட் ஓன்லி நீங்க ஜஸ்ட் லைக் தட் மாடு மேய்க்கிற மாதிரி இல்ல, அவங்க எவ்வளவு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் சீமானுக்கு, அதாவது சீமானுக்கு ஆப்ஷனே கிடையாதுங்க. இப்போ திமுக அதிமுக கழிவு, அதான் திமுக அதிமுக கழிவொலி ஊத்துட்டாரு சீமான், சரியா? அவர் போய் திரும்ப கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா யாரும் மதிக்க மாட்டாங்க அவரை. ஆனா விஜயை வந்து அவரு எங்கேயுமே வந்து பெருசாக டிக்கெட் பண்ணல. விஜயோட நாளைக்கு கூட்டணி வச்சா அந்த கூட்டணி வந்து பொருந்தாத கூட்டணி ஆகாது. அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் தான். அதுக்கு அவர் மூச்சு பண்ணாரு. விஜய் அவர் ஏத்துக்கிறாரா இல்லையான்றது இந்த எலெக்ஷன் அவர் வாங்குற ஓட்டை பொறுத்து இருக்கு. ஆனா நீங்க விஜய் ஃபேன்ஸுமே வந்து சீமானை வந்து முழுசெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. நடுவுல ஒரு வாட்டி சிம்புக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் வந்து அகைன்ஸ்ட். ஃபேன்ஸை பார்க்காதீங்க, நீங்க கட்சின்னு பாருங்க, கட்சி தாங்க பார்க்கணும். கட்சியை தானே பார்க்க முடியும், கட்சி ஓட் பேங்க் தானே பார்க்க முடியும். அவர் என்ன படமா நடிக்க போறாரு? சீமான் டைரக்ஷன்ல படமா நடிக்க போறாரு. அதுவும் ட்ரை பண்ணாங்க, என்னாச்சு ப்ரோ? அது நடக்கலாங்க. இடையில அவர் சிம்பு பேச்சை கேட்டுதான் விஜய் ரொம்ப அட்டாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு இது ப்ரோ அது ஒரு பேட்டியில பண்ணாருங்க, பேட்டியில அது ஒரு மீட்டிங்ல பண்ணாரு. அவர் எடப்பாடி கிட்ட போய் பேசினதுக்கு சொன்னாரு, நீங்களாம் தம்பியா? அது இருக்கும், அந்த விமர்சனம் வரும். சரி அண்ணா 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 அதுக்கு ஏதோ
ஏதோ பதில் சொல்றாரு. ஜெயலலிதா கட்டி பேசுறது சொன்னாரு, கையை கட்டிட்டு பேசுறது. அதான் அதை வந்து அண்ணன் சரி பண்ணிடுவாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பேச்சுல. ஆனா இப்போ வரைக்கும் இப்போ விஜயோட இதுல இவங்களுக்கு சாஃப்ட் கார்னரா போறது என்டிகே மட்டும்தான். ஆமா, கையை கட்டிட்டு தான் பேசினாரு. அவர் போய் ஒன்றும் உங்களை மாதிரி கால் சரியா சும்மா போற போக்குல வன்மத்தை காக்காதீங்க. இல்லம்மா, கால் விழுந்தா நீ பாத்தியா? நீ எதை பாத்திருக்க? போட்டோவே வந்துச்சு, யோகி கால்ல போய் விழுந்தாருல. அப்புறம் என்ன? யார் கால்ல? யாரு கால்லம்மா? யோகி யாருங்க? அவர் கால்ல போய் விழுந்தாருல. யோகி அவரு யோகிமா, இது டிவோட்டி, இது பிரீஸ்ட். அவரு கால் விழுகுற என்ன உனக்கு என்ன பிரச்சனை அதுல? அப்படின்னு நீங்க தான் சொல்லிக்கணும். அப்புறம் உங்கள் சாய்பா கோயில் எது கட்டியிருக்காரு? அதுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? அத அவங்க அம்மா கேட்டாரு, கட்டி கொடுத்தாரு. இல்ல அங்க போய் பூஜாரி கால்ல கால் விழுந்திருக்க மாட்டாரா? போட்டோ வந்துச்சுன்னா காமிங்க. அப்புறம் இங்க வேற காமிங்க, வந்துச்சுன்னா காமிங்க. உங்களுக்கு தான் வீடியோ வந்துச்சு. கையை கட்டிட்டு நின்னு முன்னாடி நான் பேசுறேன், திரும்ப சொல்லிட்டேன். ரஜினி நீ பேசுறதுல உனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, ஒரு ஓட்டு சேர போறது இல்ல ப்ரோ. இவர் அப்பப்ப வந்து வன்மத்தை கட்டிட்டு இருக்காருங்க கிடைச்ச கேப்ல. ஏமா நீ இருக்கிறனாலதான் பேசுறோம், இல்ல விஜய் பத்தி பேசுறேன். அததான் தெரியுதுங்க, பாத்தீங்களா? அவர் வாயிலிருந்தே வந்துருச்சு. ஏய், நான் உள்ள வந்ததே உனக்காக தான் சொல்றேன், இல்ல நான் வந்திருக்கவே மாட்டேன். சரி பேசுங்க. இல்ல அவ்வளவுதான், நான் பேச மாட்டேன். நீ பேசினா திருப்பி பேசுவாங்க. நான் எதுவுமே பேசல, இப்ப நீங்க தான் கக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, பார்க்கதானே போறீங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்றதை எப்படி தெரிஞ்சுக்கோங்கன்னா, இப்போ விஜய் அரசியல் வர்றாரா, அவர் படம் ரிலீஸ் ஆகுதா, நிறைய மீடியா வந்து முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. ரஜினி அரசியலுக்கு வர்றாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து, ஏங்க ரஜினியெல்லாம் கிடையாதுங்க, விஜய் தாங்க சூப்பர் ஸ்டார்னு பிஸ்மியில இருந்து நான் சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பேரே நோட் பண்ணிக்கோங்க. பிஸ்மி, சவுக் சங்கர் இவங்களே பேசியிருப்பாங்கல்ல. இதே விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வர்றாருல, இவங்க வாயிலிருந்து ஏங்க ரஜினி தாங்க சூப்பர் ஸ்டாரு, விஜய் சூப்பர் ஸ்டார்னு பேசுவாங்க. நீ எழுதி வச்சுக்கோங்க, நடக்குதா போட்டு பாருங்க. நான் சொல்றது இந்த 2 பேர் எக்ஸாம்பிள் சொல்றேன். மீதி இருக்கவங்க யாரெல்லாம் வந்து ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி 2019 2017 சொல்லி 2019 20 சொல்லி அரசியல் வராமல் போனார்ல, அந்த 3 வருஷம் பீரியட்ல வந்து யாரெல்லாம் ரஜினிலாம் கிடையாதுங்க, விஜய் தாங்க சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லாருமே விஜய் டிகிரேட் பண்ணி ரஜினி தூக்கி பிடிப்பாங்க பாருங்க. அப்பதான் தெரியும் உங்களுக்கு. பிஸ்பி பாருங்க, பிஸ்பி ரஜினிக்கு மட்டும் கொடுக்குற காலம் வருங்க, வேணா எழுதி வச்சுக்கோங்க. ப்ரோ அவரு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு பாத்தீங்கன்னா, பிஸ்மி அஜித் வந்து 5 மணிக்கு கால் பண்ணாருன்னு டைட்டில் போட்டு, அவர் எப்படி போன் யூஸ் பண்ணுவாருன்றத ஒரு 15 நிமிஷம் வழக்கம் கொடுத்துட்டு கட் பண்ணிட்டாரு. தெரியல, இந்த பிஸ்மியே பாருங்க, ரஜினி வந்து பெருமையா பேசி விஜய் டிகிரேட் பண்றாருன்னு மட்டும் பாருங்க நீங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வலைபேச்சுல பேசும்போது கொஞ்சம் சாஃப்டா பேசுறாங்க. அதுவே வேற ஒரு மீடியாவுக்கு போயிட்டு பேட்டி கொடுக்கும்போது அவர் ஃபுல் வன்மத்தை கேட்கிறாரு பிஸ்மில. அது வேற என்ன பண்றதுதாங்க. எவ்ரிதிங் பிளான்டுமா, அவ்வளவுதான். ஏங்க இது ரஜினிக்கு நடக்காததாங்க, நீங்க என்ன பார்க்காததான். 2017 இருந்து 2021 வரைக்கும் அவரு ரஜினி அரசுக்கு வரணும். அதுவும் நீங்க முக்கியமா அந்த ரஜினி விஷயத்துல உங்க ஃபேன்ஸ் வந்து அவங்க ஆபீஸ் போயிட்டு பிரச்சனை வச்சிருப்பீங்களா, அது வந்து வலைபேச்சுல பேசும்போது மறுநாள் வந்து அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சாஃப்டா வந்து டீல் பண்ண மாதிரி பேசினாங்கன்ட்டு இவங்களே சொல்லிட்டு வேற மீடியாவுக்கு போயிட்டு ரொம்ப இதுவா பேசினாங்க. அப்படியே டபுள் ஸ்டாண்டா பேசினாரு. அவங்க ட்ரிபிள் ஸ்டாண்டர்ட்லாம் பார்க்க தான் போறீங்க இதுக்கப்புறம் பாருங்க. கரெக்ட், அது எக்ஸாக்ட்லி. ரொம்ப நாள் இல்ல, கோட்லயே ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க நீங்க. இப்போ அதனால வந்து இப்போ இவங்க இதுல மூவி ரிசல்ட்ல கூட இன்வால்வ் ஆவாங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பா ஆவாங்க ப்ரோ, என்ன டவுட்டு? அது சின்ன எதனா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஊதி பெருசாக்கிடுவாங்கன்றீங்க. எல்லாத்துலயும் வாங்க ப்ரோ. ப்ரோ மீடியால வந்து பெரிய, அதான் சொல்றேன், மீடியால 2 லாபி இருக்குங்க. திமுக லாபி, இன்னொரு திமுக ஆன்டி திமுக.
அதில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி இதெல்லாம் வரும். இந்த 2 சைடுமே உங்களுக்கு சப்போர்ட் இல்லை எனக்கு தெரியும். நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்து நான் சொல்கிறேன். மிஞ்சி போனால் சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, அவர் ஒருத்தர் மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ போடுவார். அதை தவிர மீதி எல்லாருமே வந்து அவன் என்டிகே ஃபாலோவர்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்கள தவிர மீதி எல்லாருமே வந்து நெகட்டிவாக தான் பேசுவாங்க. டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நெகட்டிவாக தான் பேசுவாங்க. இது இந்த மாதிரி வரும்போது ஆப்போசிட் ஃபேன்ஸ் வந்து அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு ட்ரோல் ஆமாங்க, நீங்கள் எல்லாத்துட்டையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வம்பு எடுத்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதை வச்சுட்டு அவங்க பண்ணுவாங்கல்ல. அதுக்குதான் சண்டை போடாதீங்கன்னு எப்பயிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் ஜெயிலர் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க அதை விடுங்க கேட்கறதே இல்லை. ப்ரோ இப்பெல்லாம் ப்ரோ லால் சலாம் படம் வந்தப்பெல்லாம் யாருமே பேசல ப்ரோ. இப்போ நான் எதாவது பேசினேன்னா ப்ரோ சரி நீங்க என்னையே எடுத்துக்கோங்க, அந்த படம் வந்த டைம்ல ஒரு வார்த்தை கூட அந்த படத்தை பத்தி பேசல. இவங்க சைடில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் பேர் வந்து பேசுறோம். லியோ டைம்ல லியோட சக்சஸ் மீட்ல ரத்னா பேசுறதுக்கு என்ன முட்டு கொடுத்தீங்க? ரத்னா பேசுறது தப்புன்னு நான் சொன்னதுக்கு எவ்வளவு திட்டுங்க. அண்ணா அதுல மிச்சம் ரத்னாக்கு ஒரு படம் வச்சு அது பிறகு இங்க வந்து ஏற்றடு ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வேற என்ன. சரி, ஓகே ஓகே. அரசியல் வந்தா எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பண்ண முடியாது. பார்ப்போம். சரி ப்ரோ. டார்கெரியன் நீங்க வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரிப்பீட்டடா பாக்குறதால ரொம்ப வன்மமா இருக்கீங்க. சரி, ஓகே, பாய், குட் நைட். பாய்.